اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ஒவ்வொரு வாரமும் திருக்குர்ஆன் தேன்துளிகள் என்ற இந்த தலைப்பிலே குர்ஆனுடைய சின்னஞ்சிறிய அத்தியாயங்களை கீழிருந்து மேல் வரிசையிலே நாம் அறிந்து வருகிறோம். சென்ற வாரம் சூரத்து அல்-காரியா என்ற அத்தியாயத்தினுடைய விளக்கத்தை பார்த்தோம். அதற்கு அடுத்து அமைந்திருக்கக்கூடிய வசனம் சூரத்துல் ஆதியாத், அல்-ஆதியாத் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தின் விளக்கத்தை இன்றைய தினம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய குணாதிசயத்தை, மனிதனிடத்திலே இருக்கிற ஒரு பலவீனத்தை, ஒரு குறையை சத்தியம் செய்து நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகிறான். என்ன சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால், ஓடுகிற குதிரைகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து இந்த அத்தியாயத்திலே ஒரு மெசேஜை சொல்கிறான். அல்லாஹ் ஏற்கனவே நம்ம பார்த்த வசனங்கள்ல காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து ஒரு அத்தியாயத்தை இறக்கியிருக்கிறான், வல்லஸ்ரி என்ற அத்தியாயம். அல்லாஹ் எதற்காக சத்தியம் செய்கிறான்? ஒரு செய்தியை சொல்லும் பொழுது காலத்தின் மீது, பகல் மீது, இரவின் மீது, முற்பகல் மீது என்றெல்லாம் சத்தியம் செய்து சொல்வதற்கான தத்துவம் என்ன என்பதை அந்த சூரத்துல் அஸ்ர் என்ற அத்தியாயத்தின் விளக்கத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம். ஏன் சத்தியம் செஞ்சு சொல்லணும் என்பதற்கு. இப்ப குதிரையின் மீது ஏன் சத்தியம் செய்கிறான் என்ற அதுக்கு பிரத்யேகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஏன் இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்கிறான் என்பதை இப்ப அறிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வல் ஆதியாத்தில் அபஹன், கனைத்துக் கொண்டு வேகமாக ஓடுகிற குதிரைகள் மீது சத்தியமாக, வல் மூரியாத்தி கதுகன், தீப்பொறிகளை பறக்கச் செய்யும் விதமாக ஓடிச் செல்லுகிற குதிரைகள் மீது ஆணையாக, வல் முகீராத்தி சுபஹன், சுபுகு நேரத்தில், அதிகாலை நேரத்தில் எதிரி படையின் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக. குதிரையுடைய பல பல செயல்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அசர்ன பிஹி நகான், அதன் மூலம் புழுதிகளை பரப்பி விடுகிற குதிரைகள் மீது சத்தியமாக. வசத்ன பிஹி ஜமான், பெரும் கூட்டத்திற்கு மத்தியிலே மையம் கொண்டு நடுவிலே நின்று யுத்தம் செய்யக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக என்று இந்த குதிரைகளுடைய ஒரு 5 சமாச்சாரத்தை சொல்லிவிட்டு, இன்னல் இன்சான ரப்பிஹி லகனூத், மனிதன் தனது இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இந்த மனிதன் இறைவனுக்கு நன்றி கெட்டவன் என்ற செய்தியை சொல்வதற்கு அல்லாஹ் குதிரை மேல சத்தியம் செய்யறான். குதிரையின் மீது சத்தியம் செய்து இந்த செய்தி சொல்றான். அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே குதிரைக்கு ஒரு தனியான ஒரு சிறப்பு இருக்கிறது, வித்தியாசமான ஒரு படைப்பு. அந்த சிறப்பு வேற எந்த ஒரு பிராணிக்கும் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. அது என்ன சிறப்பு என்று கேட்டால், மனிதனாயிருந்தாலும், ஏனைய ஜீவராசிகளா இருந்தாலும், பறவையா இருந்தாலும், புழுப்பூச்சிகளா இருந்தாலும், வண்டு இனமா இருந்தாலும், எந்த ஒரு பிராணிகளா இருந்தாலும் அதுக்கு ஓய்வு, படுத்து ரெஸ்ட் எடுக்கணுங்க. அதுக்கு ஏற்றவாறு மிருகங்கள்லாம் படுத்துக்கணும். பறவைகள்னா அது மரக்கிளையில உட்கார்ந்து கொண்டு அப்படியே தலையை கொண்டு கைக்குள்ள சொல்லிக்கிட்டு ஒரு தூக்கம் போட்டாதான் செய்ய அதுக்கு ஒரு அடுத்து செயல்பட முடியும், ஓய்வு எடுத்து ஆகணும். அப்ப அதிகமான வேலை செய்யக்கூடிய நேரத்தில் அதுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். மனுஷன் ரெஸ்ட் எடுக்கிறான், மனிதன் பகலையெல்லாம் கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மிருகங்கள் அப்படிலாம் செய்யாது. அது கண்டிப்பா இரவுல அதுக்கு ஓய்வு வேணும். அது அப்படியே உட்கார்ந்து காலை ஒரு மடிச்சு அதான் அதுக்கு படுக்கிறது. அந்த மாதிரி செய்யக்கூடிய எல்லா மிருகங்களையும் நீங்க பார்ப்பீங்க. குதிரையை பொறுத்த வரைக்கும் படுத்து கிடக்கிற குதிரையை யாருமே பார்த்திருக்க முடியாது. குதிரைக்கு பாருங்களேன், ஒரு மாடு மாதிரி ஆடு மாதிரி படுத்து கொண்டு அசை போடும் பாருங்க,
அந்த மாதிரி எல்லாம் நீங்க குதிரையை பார்க்க முடியாது. அது எப்ப பார்த்தாலும் நின்றுகிட்டு தான் இருக்கும். அது ரெஸ்ட்ங்கிறதே எடுக்காத ஒரு பிராணி இருக்குன்னு சொன்னா அது குதிரை தான். படுத்து கொஞ்ச நேரம் அப்படி கண்ணை மூடிக்கிட்டு இப்படி சாஞ்சி அப்படி இருக்குமான்னு கேட்டா அப்படி ஒரு குதிரையை நீங்க பார்க்கவே முடியாது. அது வாட்டுக்கு நடந்து கொண்டே இருக்கும், இல்லை நின்று கொண்டே இருக்கும். நடக்கும், ஓடும், இல்லைன்னா நிக்குமே தவிர படுக்கக்கூடியதை நீங்க பார்க்க முடியாது. ரொம்ப அதுக்கு ரெஸ்ட் மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா அப்படி கீழே ஒரு பிறண்டு இப்படி இப்படி உருண்டு வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். குதிரை என்ன செய்யும், அது பிறகு விடுவாங்க கொஞ்சம் நேரத்துக்கு. அந்த குதிரையை பழக்கிறவங்க அது அப்படியே உடம்பு இப்படி சாட்சி இப்படி ஒரு பக்கம் அப்படி ஒரு பக்கம் 2 பேரும் ஒழிப்பு விட்டுட்டு எந்திரிச்சு அது சோம்பல்லாம் போயிடும். இப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம் அப்படிலாம் பத்தாது. ஒரு 8 மணி நேரம் 6 மணி நேரம் நம்ம படுத்து ரெஸ்ட் எடுத்து எந்த வேலையும் செய்யாம, மூளைக்கு வேலை கொடுக்காம, கைக்கு வேலை கொடுக்காம, கண்ணுக்கு வேலை கொடுக்காம அப்படி கட்டையை நீட்டி போட்டாதான் நமக்குலாம் ஒரு ராகத்தா இருக்கும். ஏறக்குறைய இதே மாதிரி தான் எல்லா ஜீவன்களும் இருக்குது. ஆடு மாடு எந்த ஒரு ஜீவனை எடுத்துக்கொண்டாலும் அது ரெஸ்ட் எடுக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த குதிரையின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யறான்னு சொன்னா சத்தியம் செய்வதற்கு அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிராணி இது. எந்த ஒரு ஓய்வே இல்லாமல், ஒளிச்சல் இல்லாமல், அதுக்கு ஒளிச்சலே தேவைப்படாமல் கடுமையாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதுபோக இந்த குதிரையை பொறுத்த வரைக்கும் ஓடுது பாருங்களேன், வேகமா ஓடும். வேகமாக ஓடுவதில் அதுக்கு ரெஸ்ட் தேவைப்படாத பிராணியா இருக்கிறதுனால ஓடிக்கிட்டே இருக்கும். பல மைல் தூரம் ஓடிக்கிட்டே இருக்கலாம், ரெஸ்ட் கொடுக்காம ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். அதுக்காக நம்மளா ஒரு கால் வழியா இருக்குமேங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் நிப்பாட்டி சாப்பாடு எந்த அளவுக்கு என்று கேட்டால் அதனுடைய தன்மை ஓடிக்கிட்டே சாப்பிடும். அதாவது அதுதான் வாயில கட்டி வச்சிருப்பாங்க. மாட்டு ஆடுக்கெல்லாம் நீங்க சாப்பிடறா இருந்தா இறக்கி விட்டு கட்டி அதை அவுத்து விட்டு அதுக்குள்ள வைக்கல போட்டு புண்ணாக்க போட்டு அப்படி சாப்பிட வைக்கணும். இந்த பிராணி என்ன செய்யும் தெரியுமா, நான் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறேன், ஓடிக்கிட்டே எனக்கு சாப்பிட ஏறும். அதுக்காக அந்த கொள்ளு வாயில கட்டிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? எந்த பிராணிகளுக்காவது ஓடிக்கிட்டே சாப்பாடு கொடுத்து பாத்துருக்கீங்களா? இதுக்கு என்ன செய்யும், சாப்பாட்டு கூட எனக்கு தனியா டயம் வேணாம், நான் பாட்டுக்கு சாப்பிடுறேன், நான் சாப்பிட்டுக்கிறேன், வேலை செய்யறேன், நான் வேலை செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பிராணி. அது ஓடிக்கிட்டே அந்த பை கட்டி பாத்துருக்கீங்களா? வாயில் ஒரு பை மாதிரி மாட்டி வச்சிருப்பாங்க, அதுல கொள்ளு போட்டிருப்பாங்க. அது நாக்கு விட்டு எடுத்து செய்ய பாட்டுக்கு சாப்பிட்டு கொண்டே இருக்கும். அது சாப்பிட்டு கொண்டே நடக்கும், ஓடும். அது எல்லா வேலையும் வழக்கமான ரொட்டீனான ஒரு புறம் அப்படி செய்யும். அப்ப இந்த குதிரையை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு சிறப்பு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதுதான் எல்லாம் சொல்லி காட்டுறோம். லாபியாத்தி லபஹன், அதுக்கு ஒரு கணக்கு பாத்துறீங்களா? குதிரை அப்படி எதிரியை தாக்க போகும்போது அது மாதிரி ஒரு மாதிரியா ஒரு சவுண்ட் ஒன்று கொடுக்கும். கனைத்து என்ன செய்யும், கனைச்சதுச்சுன்னா பயங்கரமா ஓட போகுது அர்த்தம். அந்த மாதிரி ஒரு கனைத்து விட்டு விரைவாக ஓடுகிற குதிரைகள் மீது சத்தியமாக. அப்படி ஓடக்கூடிய நேரத்தில் என்ன செய்யும் தெரியுமா, பாறைகள் கற்கள் நிறைந்த பகுதிகளா இருந்தால் அது போற வேகத்துல அந்த சின்ன கல்லை பிரட்டி விடுமாருங்க, அந்த கல்லு பிரட்டுற வேகத்துல தீப்பொறி பறக்கும். ஒரு கல் அடுத்த கல்லோட உரசுறதுல என்ன செய்யும், நெருப்பு பறக்கும். நெருப்பு பொறி பறக்கக்கூடிய அளவுல வேகமாக ஓடும். அப்ப தீப்பந்தங்கள் பறக்கிற அளவுக்கு, தீப்பொறி பறக்கிற அளவுக்கு வேகமாக ஓடுகிற குதிரைகளும் இருக்கின்றன. அதன் மீதும் நான் சத்தியம் செய்து ஒரு மெசேஜ் சொல்ல போறேன் அப்படிங்கிற அல்லாஹ். அது மாத்திரம் இல்லாம காலை நேரத்தில் எதிரிகள் மீது தாக்குகிற குதிரையின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்றான். பொதுவாக யுத்தங்கள் நடப்பதெல்லாம் அந்த காலத்தில எல்லாம் எழுதப்படாத ஒரு அக்ரிமெண்டாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே இருட்டுல ஒண்ணு தாக்குதல் பண்ண முடியாது, பகல்ல தான் தாக்க முடியும். ஒரு எதிரியின் மீது யுத்தம் செய்யறதா இருந்தா அப்ப நமக்கு எதிரி தெரியணும், எதிரிக்கு நாம தெரியணும். அப்பதான் கரெக்டா குறிப்பாத்து நம்ம தாக்க முடியும். அது இந்த காலத்துல தேவை கிடையாது. இப்ப நம்ம இருக்கிற காலத்துல இலக்கு கரெக்டா குறி வச்சுக்கிட்டு இருட்டுல கூட தாக்குதல் நடத்த முடியும். இருட்டுல கூட ஒரு நிழல் மாதிரி மனிதர்களை நடமாட்டங்களை பார்க்கிற கண்ணாடி இருக்கிறது. ஃபுல்லா இருட்டா ஆக்கி விட்டால் கூட அதுக்கு சில கிளாஸ் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த கிளாஸ்ல இருந்து ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகி என்ன பண்ணும்னு கேட்டா ஒரு நிழல் மாதிரி ஆளுக்கு நடமாட்டம் தெரியும். முன்னாடி பிகர் தெரியாத தவிர அது நிழல் மாதிரி ஒரு மனுஷன் போறான், அந்த 5 பேர் போறாங்க 10 பேர் போறாங்கன்னு தலையெல்லாம் என்ன முடியும், அது போறது ஆடா மாடா கழுதையா குதிரையா மனுஷனானு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய கண்ணாடிகளும் கூட என்ன செய்யுது, மனிதன் இருட்டுல போட்டுக்கிட்டு அந்த கண்ணாடியை போட்டுக்கொண்டால் அது தெரியும். அப்படி கண்ணாடிலாம் கண்டுபிடிச்சிருக்கான். அப்ப இந்த காலத்துல நம்ம எதிரிகளை தாக்க முடியும், இருட்டுல இருந்து கூட தாக்க முடியும். அல்லது நல்ல போக்கஸ் லைட் மாதிரி பயங்கரமா லைட் இறக்கி விட்டு கூட சேட்டலைட்ல போட்டு கூட செஞ்சாலும் செய்வாங்க. சண்டை பிடிக்கிறதுக்கு கிரிக்கெட்டுக்கு போற மாதிரி என்ன செய்வாங்க, சண்டை பிடிக்கிற கூட லைட் போட்டு கூட சண்டை போட்டாலும் போடுவாங்க. நம்ம அப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த காலத்துல முடியுமானா முடியாது. அப்ப என்ன செய்வாங்க தெரியுமா, 2 தரப்புலையுமே யாரு யுத்தத்தை ஆரம்பிச்சாலும் சரி, நியாய யுத்தமா இருந்தாலும் சரி, அநியாய யுத்தமா இருந்தாலும் சரி, சுபுகானவனு யுத்தத்தை ஆரம்பிச்சுவாங்க. வெளிச்சம் இருக்கும்ல, வெளிச்சம் வரணும். சூரியன் உதிப்பதற்கு முன்னாடியே
வைகரை வெளுத்துருச்சுன்னு சொன்னா நாளை எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். உடனே யுத்தத்துக்கு முஸ்லிமா எல்லாம் ரெடியா ரெண்டு பக்கமும் எல்லாம் தயாராகிக்குவாங்க. சூரிய மறைஞ்சோன்னு தன்னால போய் ரெண்டு பேரும் படுத்துக்குவாங்க. இவங்களும் அவங்கள போய் தாக்க மாட்டாங்க, அவங்களும் இவங்கள போய் தாக்க மாட்டாங்க. எழுதப்படாத ஒப்பந்தம். அப்ப இந்த தாக்குதலை எப்ப துவக்குவாங்கன்னு கேட்டா, மத்தியான நேரத்தில் ஒரு இடத்துல சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, ஒரு எதிரி நாடு எதிரி ஊரு, அங்க யுத்தத்துக்காக படை எடுத்து போயிட்டாங்க. போனவன மத்தியானம் தாக்க மாட்டாங்க, போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில தான் என்ன செய்யும் அட்டாக் வந்து. அப்பதான் ஒரு 8 மணி நேரத்துக்கு 10 மணி நேரத்துக்கு தாக்க முடியும். ஒரு 12 மணி நேரத்துக்கு தாக்குதல் நடத்தணுமா இல்லையா? 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாக்கினா அது யூஸ் கிடையாது. அதனால என்ன செய்வாங்கன்னு கேட்டா காலையில தான் யுத்தங்களே நடக்கும். அந்த காலத்தில் அப்படி இருந்ததுனால அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, புல் முகைராத்தி சுபஹன், சுபக நேரத்தில் காலை நேரத்தில் இந்த குதிரையை வச்சுதான் அந்த யுத்தமே செஞ்சான். மற்றபடி யானைப்பட ஒட்டகப்பட எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் பிரயாணத்துக்கு யூஸ் ஆகும். ஒட்டகப்படலாம் எதுக்கு யூஸ் ஆகும்? நம்மளை கொண்டு போய் களத்துல கொண்டு சேர்க்கும். களத்துல நின்று யுத்தம் செய்யறதா இருந்தா குதிரை தான். குதிரையில இருந்து கொண்டே என்ன செய்யலாம், குதிரையே ஒரு அதுவே போர் செய்யுமே. அப்படி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்திருந்தா எதிரிக்கு நேரம் 2 காலத்துக்கு ஒரு மிதிமிசா பறிச்சு அடிச்சிருமே, ஒரு 2 காலம் தூக்கிட்டு என்ன செய்யும், அப்படி பாயும். அப்ப அதிகாலை நேரத்தில் வந்து எதிரி படையின் மீது தாக்குகிற குதிரைகளும் இருக்கின்ற ட்ரைனிங் கொடுத்தா காலையில சுபகளை தட்டி விடுவான், பாஞ்சு போய் எதிரிகள் மீது என்ன செய்யும், தாக்கும். அப்படி தாக்கக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக நபிதால்ல காலை நேரத்தை குறிப்பிடுறான். காலையில தான் தாக்குவாங்க அந்த காலத்துல குதிரையில போய். அசர் நபிஹி நக்கான், அப்படி வேகமா தாக்குவதற்கு செல்லும் பொழுது புழுதி பறக்க போகும். லேசா போனா புழுதி கம்மியா இருக்கும். வேகமா போனுச்சுன்னு சொன்னா புழுதி பறக்க அந்த பறக்கும். தெரியாது, பக்கத்துல உள்ள தெரியாது. குதிரை ஒரு 10 குதிரை வேகமா ஓடுச்சுன்னு சொன்னா அங்க கூட நம்ம இருந்தோம்னு சொன்னா நீ உங்களுக்கு என்னைய தெரியாது, என்னை உங்களுக்கு தெரியாது, அப்படி மறைச்சல் எல்லாத்தையுமே. அந்த மாதிரி புழுதிகளை பரப்பிவிடக்கூடிய குதிரைகள் இருக்கின்றன. அதன் மீதும் சத்தியம் விட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற அல்லாஹ். அது மாத்திரம் இல்லாம என்ன செய்ய, அந்த குதிரை மற்ற பிராணிகள் எல்லாம் மிரண்டு போயிருங்க. யானை கூட மிரணும். அதாவது ஒரு ஆளு மதம் கொண்டால் மட்டும்தான் ஏறி வீசிட்டு போகும். மதம் பிடிக்கிறாங்கல்ல யானைக்கு, அந்த மாதிரி ஒரு மதம் பிடிக்கிற நேரத்துல தான் அது வந்து யாரு என்ன பார்க்கணும் முதலாளி எல்லாம் பார்க்காது, யாரா இருந்தாலும் வீசி தள்ளிட்டு போயிடும். சாதாரண நேரத்தில் வந்து ஒரு 50 பேர் எதுக்கு வந்தாங்கன்னா அது மிரண்டு ஓட ஆரம்பிக்கும். மாடு இருக்குது, ஒரு 10 பேர் வந்து ஒரு மிரட்டிங்களா ஓட ஆரம்பிக்கும். எவ்வளவு பெரிய மாடா இருந்தாலும் சரி மிரண்டு போயிடும். இந்த குதிரை இருக்கு பாருங்க, மிரண்டு போவார். அது என்ன செய்யும் கேட்டா, முன்னாடி நிக்கிறாங்க, வாழு அம்பு ஈட்டிலாம் வச்சு நிக்கிறாங்க. இவன் எஜமான் தட்டி விட்டான்னு சொன்னா அந்த கூட்டத்துல பாஞ்சு நகர்ந்து ஓடும், பயப்படவே செய்யாது. வசத்து நபிஹி ஜமான், கூட்டத்துக்கு மையத்துக்கு ஓடி போயிருவான். இவங்க என்னதான் அரணமைச்சு வச்சிருந்தாலும் சரி, அது போற வேகத்துல ஒன்னும் இவன் பயந்து ஓடணும். இவன் தான் மிரண்டு ஓடணும். எதிரி படையில உள்ளவன் தான் மிரண்டு ஓடணுமே தவிர அது மிரண்டு ஓடாது. இவனை மிதிச்சுட்டு போவோம், இல்லைன்னா தாண்டிக்கிட்டு போவோம். ஏறி மிதிச்சுக்கிட்டு போவோம். கேப் விட்டான்னா கேப்ல ஓடி போயிடும். கேப் விடலன்னா அதெல்லாம் கவலை கிடையாது. அப்படி தலையில ஏறி மிதிச்சு செய்ய நடு வரைக்கும் போய் நின்று கொஞ்சம் கூட பயப்படாத பிராணி. அதாவது எஜமான் கட்டளையிட்டான்னு சொன்னா அந்த அளவுக்கு செய்யக்கூடிய குதிரைகள் இருக்கின்றன இப்படின்னு சொல்லிட்டு, இதன் மீது நான் சத்தியம் செஞ்சு சொல்றேன். இன்னல் இன்சானல் மெசேஜ் தான் இது, சத்தியம் செய்யறதுக்குரிய விஷயம். அல்லாஹ் சொல்ற செய்தி என்னன்னு கேட்டா, மனுஷன் வந்து இறைவன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனா இருக்கிறான் அப்படிங்கிறான். இது ரெண்டுக்கு என்ன பொருத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பிராணி குதிரை. இந்த சம்பவத்தில் நீ பார்த்தால என்ன தெரியுதுன்னு கேட்டா, நீ ஜெயிப்பதற்காக வேண்டி, நீ நாடு பிடிக்கிறதுக்காக வேண்டி, நீ எதிரி படையில உள்ள பொருள்களை கொள்ளையடிக்கிறதுக்காக வேண்டி தன்னை பணயம் வைத்து அது போராடுகிறது. குறைந்த உணவை சாப்பிட்டுக் கொண்டு ஓய்வு எடுக்காமல் ஒரு அற்பமான உதவிகள், என்ன அதிகபட்சமா கொள்ளு கொடுப்பியா புல்லு கொடுப்பியா அவ்வளவுதான் கொடுப்பேன். அப்ப இந்த கொள்ளையும் புள்ளையும் சாப்பிட்டுக் கொண்டு எஜமான் கட்டளையிட்டு விட்டான் என்று சொன்னோன்னே அது அந்த கட்டளைக்கு அப்படி சிரம் படுகிறது, பறந்துதான் ஓடும். அதை தட்டி விட்டான்னு சொன்னா குதிரை வந்து பஞ்சா பறக்குதுங்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி பறந்து ஓடுது. அப்ப எஜமான் போடக்கூடிய அந்த அற்பமான பொருள்களுக்காக வேண்டி அந்த எஜமான் கட்டளையை ஏற்று நடந்து நன்றி உள்ள பிராணியா இருக்குத, அதன் மீது சத்தியம் செய்யறேன். உனக்கு இல்லையரா ஒரு குதிரைக்கு இருக்கிற ஒரு நன்றி கூட உனக்கு இல்லாம போச்சு அப்படிங்கறதா. அது எதையெல்லாம் தாங்கிக் கொள்ளுது, யுத்த களத்துக்கு போனால் எஜமான் ஆணையிட்டு விட்டான் என்பதற்காக போகுது. யுத்தத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, முதல்ல எதிரியை தோக்கடிக்கிறதா காலத்தான் விட்டுவாங்க, குதிரை காலத்தான் விட்டுவாங்க. குதிரை கால வண்டியில பிறந்துருமா, அவன் கிளத்துல கீழே நின்று தான் போராடி ஆகணும். அப்ப இவன் இதனுடைய கால் வெட்டப்படும், குதிரை சாய்க்கப்படும், வெட்டி சாய்க்கப்படும். அதுக்கு நான் கவலைப்பட மாட்டேங்குது. எதுமா உத்தரவு போடுறான், அவன் ஜோறு தர்றவன், அவன் கொண்டு போடுறவன், அவன் சொல்றான்னா போக வேண்டியதான். தோட்ட இடுப்புல ஒரு தட்டு தட்டுவான், கால் மேல ஒரு மிதிப்பான், ஒரு அணைக்குவான். அணைச்சா தெரியும், ஒவ்வொரு அணைப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்படி அணைச்சா ஓடணும், இப்படி அணைச்சா நிக்கணும், இப்படி அணைச்சா தூக்கணும், இப்படி அணைச்சா பாயணும் அப்படின்னு அது வந்து ட்ரைனிங் கொடுத்து வச்சிருப்பான். அப்ப அந்த மாதிரியான ஒரு நன்றியோட உள்ள ஒரு பிராணி
உனக்காக விரைந்து செயல்படுது, வேகமா செயல்படுது, தனக்கு எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் தாங்கிக் கொண்டு அது செயல்படுகிறது. இப்படியான ஒரு பிராணியாக குதிரை இருக்கிறது, நன்றி உள்ளதா இருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, ரொம்ப குறைவாகவே அனுபவிக்கிறது குதிரை தான். அந்த ரெஸ்ட மட்டும் இல்ல, திங்கிறது கூட எடுத்துக்கிட்டா கூட, ஆடை எடுத்துக்கிறங்க, மாடை எடுத்துக்கிறங்க, மனுஷனை எடுத்துக்கிறங்க, எல்லாமே அவன் தேவைக்கு திங்கிறது இல்லைங்க, தேவைக்கு மேலதான் ஜாஸ்தியா தான் திங்கணும். அதனால ஒரு காவாசி பேருக்காவது வயிறு இப்படி பெருசா தள்ளிக்கிட்டு இருக்குது. அந்த வயிறு பிளாட்டா என்ன செய்யறது இல்ல, இருக்கிறது இல்ல. கொஞ்சம் பேருக்கு தான் அப்படி இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. ஆனா மாட்டை எடுத்துக்கொண்டாலும் கழுதை எடுத்துக்கொண்டாலும் இப்படியே தள்ளிடும். நல்லா திண்டின்னு வைங்களேன், அது மாட்டுக்கு எவ்வளவுக்கு இழுக்க முடியுமோ தள்ள முடியுமோ தள்ளிக்கிட்டே இருக்கும். புரிஞ்ச முடியறவங்க முடிஞ்சுட்டே இப்படி போயிடும். நீங்க பார்க்கவே இல்லை அப்படி பிளாட் எப்பவுமே எந்த குதிரை எடுத்தாலும் வேணா பத்தாம வேண்டாம் எலும்பும் தோலுமா ஆயிருக்கும். அப்படி குதிரை நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம குதிரை வண்டிக்காரங்க வச்சுக்கிற அந்த குதிரை நீங்க ஒழுங்கா சோறு போடாம இந்த வண்டிக்காரன் வச்சுக்கிற குதிரை இருக்கு பாருங்களேன், எலும்புலாம் வெளியே தெரியுது. அந்த அளவுக்கு வேணா அது இருக்குமே தவிர இப்படி உள்ள குதிரை நீங்க பார்த்திருக்கீங்களா? இப்படி வயிறு தள்ளி போய் இந்த மாடா இருந்தா அதனுடைய அளவு உழவா இருந்தா நல்லா திட்ட உழவா போயிடும் வயிறு. இப்படி இப்படி அப்படி பந்து மாதிரி உருண்டையா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் மாடு ஆடுகள் வசமா இழுத்துரும். இது வசமான இருக்காது. அந்த அளவு தான் கரெக்டா வச்சிருக்கோம், கரெக்டான அளவோட நிறுத்திக்கிறோங்க. அதனால ஒரே ஷார்ப்பா மிஷின்ல அச்சுல செஞ்ச மாதிரி இருக்கும். இந்த குதிரையை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிளாட்டா ஒரு அச்சுல செஞ்ச மாதிரி இருக்குமே. எந்த குதிரை எடுத்துக்கொண்டாலும் சரி ஒன்னே மெலிஞ்சு இருக்கும் பத்தாம, இல்லைன்னா கரெக்டா இருக்கும், கூட இருக்காது. குதிரையை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டான சைஸ்ல இருக்குமே தவிர, இல்லைன்னா மெலிஞ்சு போயிருக்குமே தவிர பத்தாம நிறைய இருக்குங்கிறதுக்காக வேண்டிய அள்ளிப்பட்டு மேல அதுல கிடையாது. அது எல்லா பிராணிகள்கிட்டையும் உண்டு, மனுஷன் உட்பட. கிடைக்குதுங்கிறக்காண்டி சக்கரை வியாதி தொடாதுன்னு சொன்னா தான் நம்ம நிறைய சாப்பிடுவோம். டாக்டர் சொல்லிருப்பான் நீ சாப்பிடக்கூடாது, சக்கரை உனக்கு இது தொடக்கூடாது, அப்படியா என்ன செய்வாங்க, அதுக்காண்டி ஜாஸ்தியா சாப்பிடுவோம். அப்ப எது சாப்பிடக்கூடாது, சாப்பிடுறது எவ்வளவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றானோ அதுக்கு தாண்டி நம்ம என்ன செய்யறது, சாப்பிடுறது. இதெல்லாம் எல்லா ஜீவன்கள்ட்டையும் உள்ளக்கூடிய ஒரு பலவீனம். இந்த குதிரைகிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா அதுலயும் அது குறைவுதான். சாப்பிடுற அளவுல என்ன செய்யும், கரெக்டா இருக்கு தெரியும். இதுக்கு மேல போனா அது முட்டின் வயிறு புந்தி விழுந்து வளர்க்க வைக்க கூடாது, இதான் நம்முடைய அளவுன்னு சொல்லி அந்த எல்லையை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டப்ப இந்த உலகத்தின் மீது ரொம்ப ஆசைப்படாத ரெண்டு விஷயம் எல்லாம் சொல்றான். எப்படி சொல்றான்னு கேட்டா, இன்னலி இன்சான்ல ரப்பிக்கு இலக்கணும் நன்றி கேட்டவங்கிறான். சதீர் இந்த பொருள்களை விரும்புறதுல ரொம்ப கடுமையா இருக்கிறான்னு சொல்றான். இந்த ரெண்டு நாள் கிடையாது. எதுக்கெல்லாம் ரெண்டு சொல்றான், நன்றி கேட்டவனா இருக்கிறான். இன்னொன்னு என்னன்னு கேட்டா ஹுப்புல் ஹைர், காசு பணம் அந்த மாதிரின்னா அதுல ரொம்ப ஜாஸ்தியா விரும்புறான். திங்கிறது போது பறக்கத்தா விரும்புறான் இவன். அதுவும் அதுல கிடையாது. குதிரையை பொறுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப விரும்பாது, அதிகமா திங்கிறது விரும்பாது, அதிகமா ரெஸ்ட் எடுக்காது, அதிகமா நம்மளை கஷ்டப்படுத்தாது. அது வாட்டுக்கு அதை போதுமான அளவு கொடுத்துட்டோம்னு சொன்னா அது தன்னால வேலை செஞ்சுட்டே இருக்கும். இப்படி அல்லாஹ் சத்தியம் பண்ணிட்டு தான் இது விஷயத்தை சொல்றான். குதிரையில ஏன் சத்தியம் செய்யறான்னு வழங்குதா, பொதுவா ஏன் சத்தியம் செய்யறான் என்பதற்கு இந்த உள்ள சொன்ன வழக்கத்தை வச்சுக்கிறீங்க. குதிரையை முக்கியத்துவப்படுத்தி செய்வதற்கு காரணம், மற்ற பிராணிகளை விட குதிரையில ஒரு சிறப்பு இருக்கிறது. எஜமானுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறது, குறைந்த அளவு தான் எஜமானுக்கு செலவு வைக்கிறது, குறைந்த அளவுக்கு தான் என்ன செய்ய எஜமான்ட்ட அது உணவுகளை எடுத்துக்கொள்கிறது. அப்படிங்கறதெல்லாம் வைத்துக்கொண்டு உயிரை பணையம் வைத்து போராடுகிறது, வேகமா கொண்டு போய் சேர்க்கிறது, விரைந்து கொண்டு மக்களை ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது எல்லாம் பல அம்சங்கள் இருக்கிறது. இது சொல்லிட்டு இன்சானில் இதைத்தான் சொல்ல வர்றான். இப்ப குதிரை மேல் சத்தியம் பண்ணிட்டு நமக்கு அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னு கேட்டா, மனிதனாகிய நீ படைத்தவனாகிய ரஹி எனக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறாய். இதுல கூட அல்லாஹ் ரொம்ப அளந்த வார்த்தையை போடுறான். மனுஷன் நன்றி கெட்டவன் பொதுவா அல்லாஹ் சொல்லல, நன்றி உள்ளவன் தான் இருக்கான் மனுஷன். எனக்கு தான் நன்றி உள்ளவனா இல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நன்றியே இவனுக்கு கிடையாதுன்னு எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறான். இன்னல் இன்சான கனூதுன்னு எல்லாம் சொல்லல, இன்னல் இன்சான ரப்பிஹி லக்கனூதுங்கிறான். டேய் மனுஷனா இருக்கக்கூடிய நீ ரப்பு இருக்கிறன இறைவன், அவனுக்கு தான் நன்றி கேட்டவனா இருக்கிற, மனுஷனுக்கு கரெக்டா செஞ்சிடற. ஒருத்தன் ஒரு மனுஷன் அவனுக்கு ஏதாவது உதவி செஞ்சான்னு சொன்னா பல்ல கரெக்டா காட்டுற. 1000 ரூபாய் சம்பளம் தந்தான்னு சொன்னா சொல்லுங்க, அது சம்பளம் கூட உழைப்புக்கு தர்றது, தர்மமா பிச்சையா போடுறாரு. ஒரு முதலாளிட்ட வேலை செஞ்சோம்னு சொன்னா அவர் பிச்சையா போடுறாரு. நம்ம உழைக்கிறோம், அதுக்கான தந்து ஆவணது, அது நம்முடைய காசு, அது நம்முடைய காசு தான் நமக்கு தருகிறார். அப்படி இருந்து கூட என்ன பண்றோம்னு கேட்டா, ஒரு 2000 ரூபாய் சம்பளம் தர்ற முதலாளிக்கு வேண்டி நம்ம என்ன செய்யறோம், அதிகமாக நன்றி செலுத்துறோம். அவரை பார்த்தா அப்படி குனிஞ்சுக்கிறோம், உட்கார்ந்து இருந்தா எந்திரிச்சு நின்றுக்கிறோம். அப்படி எல்லாம் பல மாதிரியாக நம்ம நடந்து கொள்கிறோம். இப்படி எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தன்மை மனுஷன் இருக்கிறது. மனைவிக்கு கணவன் நன்றி செலுத்துவது, கணவனுக்கு மனைவி நன்றி செலுத்துவது, பாட்டாருக்கு மாணவன் நன்றி செலுத்துவது, இதெல்லாம் பரவலாக எல்லா இடத்துலயுமே இருக்கிறது. 1-2 நன்றி கெட்டவன் இருப்பான். அதிகமான பேர் என்ன செய்வான்னு கேட்டா, உள்ளத்திலிருந்து நன்றி செலுத்தாவிட்டால் கூட
இப்படி நன்றி செலுத்தினா இன்னொரு 4 நாள் தருவானுங்கிறக்கா செலுத்துவானே இல்லையா? ஒரு 5 ரூபாய் தந்தவனுக்கு பல காட்டோம்னா நாளைக்கு ஒரு 5 ரூபாய் தருவான்ல. செஞ்சதுக்கு அவன் செலுத்துறானா இல்லையோ, நாளைக்கு எதிர்பார்த்தா செலுத்துறமா இல்லையா? ஒருவன் உதவி செய்து விட்டான்னு சொன்னா அவன்கிட்ட நம்ம ரொம்ப அனுசரிச்சு போறது காரணம் என்ன? இன்னைக்கு செஞ்சாரு, நம்ம ஒழுங்கா நடந்து நாளைக்கு செய்வார்ல, நாளைக்கு கழிச்சு வேற உள்ளத்துல இருந்து செய்யறாரு இல்லைன்னு சொல்லுறது. செய்யறது எதுக்கு செய்யறான்? நாளைக்கு செய்வான், நாளைக்கு செய்வான், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பயன்பட்டுக் கொள்ளலாம். அப்ப மனிதன் எல்லாருமே நன்றி செலுத்தக்கூடியவன் தான் இருக்கிறான். யாராவது தனக்கு உதவி செய்தவர்களை, நெருக்கடியான கருத்துல துணை நின்றவர்களுக்கு எல்லாம் எப்படியாவது ஒரு நன்றி செலுத்த வேண்டும் என்று என்ன செய்யறான்? ஆசைப்படுறான். ஆனால் ரப்புக்கு மட்டும் செலுத்த மாட்டேங்கிறான். அற்பமான விஷயத்துக்கெல்லாம் நீ நன்றி செலுத்துறிய, படைச்ச எனக்கு நீ நன்றி செலுத்தினியா? அது ரப்புங்கிற வார்த்தையை போறான். அல்லாவுக்கு நன்றி கெட்டவன் போடாம அல்லாஹ் தனக்கு இந்த என்ன வார்த்தையை போடுறான்? ரப்புக்கு நன்றி கெட்டவனா இருக்கிறார். ரப்புன்னா என்ன அர்த்தம்? ரப்புங்கிற வார்த்தையிலே என்ன இருக்குது? நன்றி செலுத்தி ஆகணுங்கிற அர்த்தம் அடங்கி இருக்குது. ரப்புன்னு சொன்னா அதாவது ஒரு பொருளை, ஒரு ஜீவனை, ஒரு பராமரிக்கக்கூடிய ஒன்றை உரிய விதத்தில் பராமரிக்கிற வேண்டிய அர்த்தம் ரப்புக்கு. அதாவது ஒரு செடி இருக்கிறது, செடி இருக்குன்னு ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துறேன்னு சொல்லிட்டு 3 குடம் தண்ணியை கொண்டு ஊத்தி அவர் முளைக்குமா? அது அழுகி போயிருமில்லைங்க. நான் செடிக்கு தண்ணி ஊத்துறேன்னு சொல்லிட்டு அந்த செடிக்கு எவ்வளவு ஊத்தணும்? 50 மில்லி தான் ஊத்தணும், 50 மில்லி தான் ஊத்தணும். 60 மில்லி எப்ப ஆக்கணும்? அப்ப 60 மில்லி ஆக்கணும். அந்த மாதிரி அதுக்கு எவ்வளவு தேவை, எப்ப தேவை, ஊத்துற நேரத்தில் ஊத்தணும். உச்சி வெயில போய் ஊத்திடக்கூடாது, காலையில ஊத்தணும், சாயந்தரம் ஊத்தணும். இப்படிங்க ஊத்துற நேரத்தை அனுசரிக்கணும், ஊத்துற அளவு அனுசரிக்கணும். ஊத்துற தண்ணி ஊத்துற சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நல்லா கொதிக்க சுடு தண்ணி கொண்டு ஊத்த முடியுமா? ஊத்த முடியாது. ஊத்துற தண்ணி கரெக்டா இருக்கணும். உப்பு தண்ணி கடல் தண்ணியில கொண்டு ஊத்தினா முளைக்குமா? முளைக்காது. அப்ப எந்த தண்ணியை ஊத்தணும், எந்த டெம்பரேச்சர்ல ஊத்தணும், எந்த அளவுல ஊத்தணும், எந்த நேரத்தில் ஊத்தணும் என்றெல்லாம் கவனித்து ஒருவன் அதை பராமரிச்சான்னு சொன்னா அந்த செடிக்கு அவன் ரப்பு. இந்த செடியை உரிய விதத்தில் பராமரிக்கிறான்னு அர்த்தம். ஒரு புள்ள சோறு கேட்குது, புள்ள சோறு கேட்டு செய்யுங்கிறதுக்காக வேண்டி ஒரு அரைப்படி அரிசியை ஆக்கி உள்ள தூக்கியலுமா? அந்த குழந்தைக்கு எவ்வளவு சோறு கொடுக்கணுமோ அவ்வளவுதான் கொடுக்கணும். அவதான் தாய். அப்ப கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கணும், கொடுக்க வேண்டிய அளவுல கொடுக்கணும், கொடுக்க வேண்டிய அந்த சக்தி எவ்வளவு அதுல உணவுல கலோரி வேணுமோ அந்த அளவு கொடுக்கணும். அப்படி கொடுத்து பராமரிச்சா தான் ரப்புன்னு அர்த்தம். ரப்புன்னு சொன்னா கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய அளவுல, கொடுக்க வேண்டிய முறையிலையும் கொடுக்கணும். சோறு 50 மில்லி சோறு தான் வாயில மூக்கில் கொண்டு கொடுக்க முடியுமா? அதுக்காண்டி அது கொடுத்துட முடியாது. கொடுக்க வேண்டிய வழியில கொடுக்கணும். இப்படி எல்லாம் செய்தார்களே ஆனால் அவங்கள ரப்புங்கிறது. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரப்பாக வந்திருக்கிறான். ரப்புனா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு எப்ப தரணும் நம்மளுக்கு தெரியும், எவ்வளவு தரணும்னு தெரியும், எந்த அளவுல நம்ம கொடுத்தால் நம்ம தேர்வோங்கிறது தெரியும். அப்ப எது எதுக்கெல்லாம் இவனுக்கு சிரமப்படாமல் இவனுக்கு கொடுக்கணும், எது எதெல்லாம் கஷ்டப்பட்டு கொடுக்க முடியலாம் கணக்கு போட்டு வச்சுக்கிறான். இப்ப நமக்கு ரொம்ப தேவை எது? காத்துதான். மனிதன் உயிர் வாழ்வதற்குங்க ரொம்ப அதிகமான தேவையே காற்றுதான் தேவை. அது ஏன்னா 24 hours தேவை தானே. பாக்கி எல்லாம் 24 மணி நேரம் தேவை கிடையாது. தண்ணி கூட தேவைதான். 24 குடிச்சதா இருக்க போறோம். 24 மணி நேரம் தண்ணி ஒண்ணு குடிச்சிட்டு இருக்கிறது. ஒரு நாளைக்கு 4 தடவை குடிச்சா போதும், 5 தடவை குடிச்சா போதும். அப்ப எல்லா நேரமும் நமக்கு தேவைப்படக்கூடிய எதுன்னு பார்த்தா காற்று தான் தேவைப்படுது. அல்லாஹ் செய்யறான், இவங்களுக்கு காற்று வேணுமே, எப்ப பார்த்தாலும் வேணுமே. இது போய் கடையில வாங்கி காற்று வாங்கிக்கிறான், செத்து போயிருவாங்கல்ல. அல்லாஹ் என்ன பண்ணல, கடையில காற்று வாங்குறவங்க வச்சிருக்கானா? அவன் காத்து எங்க விட்டா விட்டுருக்கான். நீ எங்க வேணாலும் இருப்பா, அடைச்சிக்கிட்டு கூட இருப்பா, அங்க வரும் காத்து உனக்கு தேடிக்கிட்டு வரும். இதான் ரப்புங்கிறது. உனக்கு எவ்வளவு தேவையோ அந்த தேவையான அளவை நீ இருந்த இடத்துல எடுத்துக்கங்கிறதுக்காக வேண்டி குழந்தை பிறந்ததுல இருந்து வளர்ற வரைக்கும் எங்கிட்டு போனாலும் சரி, நீனா எல்லையை தாண்டி சந்திரமண்டலத்துக்கு போனா தான் காத்திருக்காது. இங்க உள்ள பூமிக்குள்ள என்ன வச்சதுனால என்ன இருக்கு? நீனா கடலுக்குள்ள போய் அமைஞ்சிட்டு கத்த காணாண்டா நீனா தேர்ந்தெடுத்துக்கிறது. நீனா வேண்டாம் அந்த நிலைக்கு ஆகலாமே தவிர இயல்பாக நீ எங்க இருந்து கொண்டாலும் சரி அங்க என்ன செய்யும்? உனக்கு காற்று கிடைக்கும். இதான் ரப்புங்கிறது. தேவையான எல்லாத்தையுமே எப்படி சிஸ்டமேட்டிக்கா பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்களேன். எந்த காசு கொடுத்து காசு வாங்கணும்னு சொன்னா உலகத்துல 10 பேராச்சும் வாழ்வானா? அவ்வளவு சொல்லிடுவான். 600 கோடி பேர் இருக்க மாட்டான் உலகத்துல. ஒரு 50 பேர் கூட தர மாட்டாங்க. காசு கொடுத்து காத்து வாங்கணும்னா முடிஞ்சுட்டு. அப்ப அந்த மாதிரி இல்லாம அல்ல என்ன பண்றான்? ஃப்ரீயா நமக்கு கிடைக்கிற மாதிரி இருந்த இடத்துல இருந்து அதுக்கு எனக்கு ஒரு 2 அடி ஒரு காத்து வேண்டி இருக்கு, இங்க கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வர சும்மா பேச்சுக்கு சொல்லுவோம். பிரீச்சுக்கு போய் காத்து வாங்க போறேன். காத்து இங்கேயும் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். காத்து எல்லா இடத்துலயும் வாங்கத்தான் செய்யறோம். சும்மாவது சொல்லிக்கிறது காத்து வாங்க போறேன். நல்ல காத்து வாங்குறதுக்கா சொல்லிக்கிறோம். புகை இங்க ஹேமா இருக்கு, பீச்சில் போனா அது இல்லாம கடல் காத்து நல்ல காத்து வாங்குறது அப்படி சொல்லிக்கிறமே தவிர பொதுவா காத்து வாங்குறாங்க எங்க வேணாலும் வாங்கிக்கலாம், இருந்த இடத்துல வாங்கிக்கலாம். அது உங்களை தெரிவிக்கிறமே தவிர அதை தேடுவதற்காக ஒரு ஜான் கூட நீங்க எடுத்து வைக்க வேண்டியது, காத்துக்கு வாங்கிட்டு வந்து வாசல் கூட போக வேண்டியதில்லை. அந்த மாதிரி எல்லாம் தந்து வச்சு இதான் ரப்புங்கிறது. இப்ப இப்பெல்லாம் உனக்கு அதை தந்து வச்சிருக்கான். உனக்கு என்னென்ன நேரத்துல தண்ணி இருக்குது, உனக்கு தண்ணி நல்லா நினைஞ்சிருக்கான், அதையும் ஃப்ரீயா தான் தந்திருக்கான். அதை சுத்தப்படுத்துவதற்கு சுமந்துகிட்டு வர்றதுக்குன்னா காசு கொடுக்கறதே தவிர தண்ணி பிரிதானே. அல்லாவுடைய தண்ணி பிரிதான்.
மேல இருந்து கொட்டுது, யாரும் பிடிக்க கூடாது, 50 காசு கொடுத்து பிடிக்கணும் சொல்ல முடியுமா? வானத்துல இருந்து கொட்டினாலும் இவனு தக்க இயலாது. வீட்டு பூமியில தோண்டி ஒரு 400 அடி 600 அடி 30 அடி 40 அடி தோண்டி தண்ணி போட்டு தண்ணி வரக்கூடாது, தண்ணி எனக்கு சொன்ன கொண்டாடையலுமா? இடம் நம்முடைய இருந்தா கீழே உள்ள தண்ணி நம்ம தண்ணி தான், அது மாதிரி எடுத்துக்க முடியும். தண்ணிக்கு அப்படி ஆக்கி வச்சிருக்கான். கடல் தண்ணி குடிக்க சக்தி இருந்தா அதோட குடிச்சிட்டு போயிடலாம். அப்ப தண்ணியை காசு இல்லாமலே அல்லாஹ் தந்து வச்சிருக்கிறான். ரப்புங்கிறதுனால நம்ம மீது எவ்வளவு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் தண்ணி எல்லாம் அல்லாஹ் காசாக்கி சோறுங்கிற மாதிரி, அரிசி கடையில வாங்குற மாதிரி, பருப்பு வாங்குற மாதிரி தண்ணியும் கடையில தான் வாங்கணும்னா எவ்வளவு பேர் நம்ம தேர்வோம். இவ்வளவு பெரிய ரஹ்மானா இருந்தா உயிர் வாழ்வதற்கு ரொம்ப அவசியமானதை எல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கலாம். அவசியம் இல்லாத சுமாரான அவசியமானது தான் காசு கொடுத்து செலவுப்படுறமே தவிர ரொம்ப ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கான் அல்லாஹ். காத்து தண்ணியில இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் பூராம. அதே மாதிரி சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய சில என்சைம் சத்துக்கள் இருக்கிறது, அதுக்கெல்லாம் காசு கொடுத்தா நம்ம இது பண்றோம். அதெல்லாம் ஃப்ரீயாவே சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு அதுல கிடைச்சிக்கிறது. இது மாதிரி எல்லாம் அல்லாஹ் தர்றான், தர வேண்டிய அளவுல தர்றான். அது எப்படி கிளைமேட் மாத்திரான்னு பாருங்களேன். எப்ப பார்த்தாலும் வெயில் காலம் இருந்துன்னு வைங்களேன், ஒண்ணுமே உற்பத்தி ஆகாது, பூமியில எல்லாமே கருவி சாகமா போயிடும். எப்ப பார்த்தாலும் குளிர்காலமா இருந்தாலும் உருப்படாது. அல்லாஹ் என்ன பண்றாடா, 4 பருவத்தை ஏற்படுத்தி கொஞ்ச காலம் குளிர்காலம், அப்புறம் வெயில் காலம், இலையுதிர் காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த பருவ மாற்றங்களை எல்லாம் பூமி அதுக்கான சாட்சி வச்சிருக்காங்க. பூமி மட்டும்தான் 22 டிகிரி சாய்வா சுத்துகிறது. மற்ற எல்லா கோள்களும் நேரவே சுத்துகிறது சூரியனை பார்த்து. இது மாதிரி என்ன செய்யுதுன்னா ஒரு 22 டிகிரி 21 டிகிரி 22 டிகிரி கிராஸா சுத்துது. கிராஸா சுத்துற காரணத்தினாலதான் கொஞ்சம் காலத்துக்கு வெயில் காலமா இருக்கு, கொஞ்சம் மழை காலமா வருது, கோடை காலம் இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடியதுக்கு காரணம் இதுதான். இது மாதிரியான அவ்வளவு ஏற்பாடுகளையும் பண்ணிருக்காங்க. ரப்புன்னு சொன்னா என்னென்ன உனக்கு தேவை அவ்வளவு கரெக்டா செஞ்சு வைக்கணும்னு இருக்கும். சும்மா ஏதோ எஜமான ஒரு சர்வாதிகார மன்னன் இருக்கிறான், அவன் நம்மள்கிட்ட வணக்கத்தை தான் எதிர்பார்ப்பான், மரியாதை எதிர்பார்ப்பான். நமக்கு செய்யறது ஒண்ணு செய்ய மாட்டானோ, எனக்கு வேண்டாம் கட்டுப்பட என் சொல்ல என்ன கேட்கல, நான் போட்ட வரி இருக்கிற கட்டலன்னு கேட்பானே தவிர அவன் நமக்கு என்ன செஞ்சிருப்பான ஒண்ணு செஞ்சிருக்க மாட்டான். பயந்துட்டு போய் வரியை செலுத்துவோம். அல்லாவுக்கு நீ அப்படி அவனை படைச்சிருக்கான், நீ பயந்துட்டு செய்யற அளவுக்கு படைக்கல. உனக்கு அவனா வாழந்தீரா எல்லாம் உனக்கு தேவையான இடத்துல தேவையான அளவுல உனக்கு தந்து உன்னை படிப்படியா நினைஞ்சிருக்கிறவனைய டெவலப் பண்ணி கொண்டு வரப்பா. இதுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? நீ ரப்பா இருக்கிறதுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? ஒருத்தர் நம்மளை உரிய விதத்துல உரிய முறையில பராமரிக்கிறான்னா அவனை விட நன்றி செலுத்துவதற்கு தகுதியானவன் யாரு? அவன் தான் தகுதியானவன். அப்ப அல்லாஹ் அதுதான் ரப்புங்கிற வார்த்தையை போடுறான். அடே ரப்பா நான் இருக்கிறேன்ல, ரப்பா இருக்கிற எனக்கு நீ நன்றி செலுத்துறியா? ஒரு குதிரை தன்னுடைய ரப்புக்கு நன்றி செலுத்தா இல்லையா? அதுக்கு உணவு போட்டு பராமரிக்கக்கூடிய முதலாளி, அதுக்கு ரப்பு அவன் தானே. குதிரையுடைய எஜமான் அந்த குதிரைக்கு ரப்பு. அந்த குதிரைக்கு ரப்பா ஒருத்தன் தான் சொன்னா அந்த ரப்புக்கு என்ன செய்யுது? அப்படியே கட்டுப்பட்டு அது நடக்கிறது. உனக்கு அந்த குதிரைக்கு ரப்பா இருக்கவன் செய்யறதை விட நான் உனக்கு என்ன செய்யறேன்? அதிக அளவுல உனக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் பண்றேன், நன்றி செலுத்த மாட்டியா? நன்றி செலுத்துப்பார் அப்படிங்கறத அல்லாஹ் கேட்கிறான். அதுல கூட என்ன செய்யறான்னு கேட்டா, மனிதன் நன்றி கெட்டவனா இருக்கான்னு சொல்லிட்டு இன்னகும் அழகாக அழிக்கல ஷஹீத், இந்த மனுஷன் நன்றி கெட்டவனா இருக்காங்கிறதுக்கு வேற எங்கேயும் சாட்சிகள் தேடி போகலாம். அவனே இங்கு சாட்சியா இருக்கிறான். மனிதன் நன்றி கெட்டவன் என்பதற்கு அவனே என்ன செய்யறான்? அவனுக்கு அவன் மனசாட்சி கேட்டுப்பார், நம்ம கரெக்டா நடக்கிறோமா? இப்ப வேணாம் மகரிப் பாங்க சொன்னாங்கல்ல, பாங்க சொல்லும் போது பீச்சில் போய் பாருங்களேன். பாங்க சொல்லும் பீச்சில் அவ்வளவு மக்கள் நிற்பாங்கல்ல, முஸ்லீம் ஒரு 10% இருப்பானா பீச்சில் நிற்கிற மக்கள்லாம். அவன் அந்த நேரத்தில் மகரிப்னு உனக்கு ஞாபகம் வரல, நன்றி கெட்ட தெளிவா சாட்சி சொல்றான்ல, அதே நான் நன்றி கெட்டவன் நான் நினைவு சொல்லுவேன்னு இருக்கிறான். நான் நன்றி கெட்டவன் தான், பாங்க சொன்னா போக மாட்டேன் நிப்பேன். இப்ப என்ன செய்வேன்னு கேட்பான்ல. மகரிப் பாங்க சொல்லும்போது கடையை உட்காந்துருக்கானா இல்லையா? இவன் கடையை உட்காந்துருக்கான், சாட்சி சொல்றான், அவனே சாட்சி சொல்றான். முடியாது, நன்றி செலுத்த முடியாது. என்ன பண்ணாங்கிறான்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டேங்கிறத ஓபன் டிக்ளேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை போய் கண்டுபிடிச்சு விசாரணை கமிஷன் போடலாம் அறிய தேவை கிடையாது. அவனை ஓபனா டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கான்னு அல்லாஹ் சொல்றான். இன்னஹு அலா ஸாலிக லஷஹீத், இந்த செயலுக்கு இந்த நன்றி கெட்ட தன்மைக்கு அவனே தனக்கு எதிரான சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறான். மனுஷனுக்கு நன்றி கெட்டவனா இருப்பான், ஆனால் எப்படி இருப்பான் தெரியுமா? அவனுக்கு தெரியாத வகையில் நன்றி கெட்டவனா இருப்பான். அவனை கண்டவனை வெற்றி விட்டு விடுவான், உள்ளுக்குள்ள நெஞ்சு வச்சிருப்பாங்க. அரசியல்வாதி கண்டவனை காலில் விழுந்து கும்பிடுவான்ல, அரசியல்வாதி பதவி தந்தவன், வாரிய பதவி தந்தவன், எம்எல்ஏ பதவி தந்தவன், எம்பி பதவி தந்தவனை கண்டா காலில் விழுந்து கும்பிடுவான். காலில் விழுந்து கும்பிடு உள்ளத்துல என்ன இருக்கு? இவன் காலில எல்லாம் உழ வேண்டி இருக்கேன்னு தான் உள்ளத்துல நினைக்குவான் பாதி பேர். ஆனாலும் வெளியே காட்டுறானா? வெளியே கரெக்டா நன்றி செலுத்தணும். பார்த்தா என்ன பக்தி பத்திகளா, எப்படி இந்த தலைவர் மீது எவ்வளவு பக்தி வச்சிருக்கிறாரு. அப்ப வெளிப்படையாக நான் நன்றி கெட்டவன் காட்ட மாட்டேங்கிறான். நன்றி கெட்டவனா இருக்கிறவன் கூட யாரிடமிருந்து உதவி பெறுகிறான் அவனிடத்துல போய் நான் நன்றி உள்ளவன் தான், நான் உங்களுக்கு கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உள்ளத்துல அவ்வளவு வெறுப்பு வச்சிருப்பான். வெறுப்பு வச்சிருந்தா கூட பார்த்தவன் செலுத்திக்கிறான், பார்த்தவனுக்கு மரியாதை கொடுப்பான், அவன் சொல்றது கேட்கிற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணிக்கிறான். அப்ப இந்த மற்ற இடங்கள்ல எல்லாம் மனிதன் கொண்டாட்டிக்கு புருஷன் எடுத்துக்கிறோமே, மனைவிக்கு எவ்வளவோ கணவன் செய்யறான். அதுக்கெல்லாம் எத்தனையோ மனிதர்கள் நன்றி கெட்டவங்களா இருந்தாலும் அதை காட்ட மாட்டாங்க.
வெளியில வந்து நன்றி உள்ள மாதிரி அதை காட்டிட்டு போயிடுவாங்க. செய்யறாங்களா இல்லையா? அதே மாதிரி கணவனுக்காக மனைவி எவ்வளவு தியாகங்கள் செய்யறான். அந்த வண்டி ஓடணுங்கிறதுக்காக என்ன செய்வான் இவனு பெரும்பாலான விஷயங்களை வந்து நன்றியோடு நடக்கிற மாதிரி காட்டிட்டு போயிடறான். ரொம்ப விசுவாசமா இருக்கிற மாதிரி காட்டுறான். இப்படி முதலாளிட்ட தொழிலாளர் நடக்கிறான், வாத்தியார்ட்ட மாணவன் நடக்கிறான், தொண்டர்கள்ட்ட தலைவன் நடக்கிறான். எல்லாருமே தாங்கள் வந்து ரொம்ப நன்றியோடு நடக்கிற மாதிரி தான் வெளிப்படையை அறிவிச்சுக்கிறாங்களே தவிர உள்ளத்துல இல்லாம இருக்கணும். ஆனால் இவன் என்ன செய்யறான் தெரியுமா? அல்லா விஷயத்துல மட்டும் நன்றி கெட்டவன் தான். இப்ப என்ன செய்வது? ஆமா அல்லாதான் யாருடைய பூமியில வாழ்ற? அல்லா பூமியில வாழ்றேன். யாரு காத்து சுவாசிக்கிற? அல்லாவுடைய காத்து தான் சுவாசிக்கிறேன். யாருடைய உணவை சாப்பிடுற? அவன் தான் அந்த உணவு தந்திருக்கான், எந்த டவுட்டும் இல்ல. வந்து 2 ரகா சொல்லுவாங்க, அதெல்லாம் முடியாது. அப்ப என்ன அது? நீ நன்றி கெட்டவன் ஓப்பனா தான் டிக்ளேர் பண்ற. ஒரு நாளைக்கு 5 தடவை வர முடியல, இல்ல வருஷத்துக்கு 1 மாசம் நோன்பு வைக்க முடியல உனக்கு. அல்லாஹ் வந்ததுல ஒரு 2% எடுத்து கொடுக்க மனசு வர மாட்டேங்குதுல. அப்ப வெளிப்படையா அவனுக்கு நல்லா காட்டுறான். அல்லாவுக்கு நன்றி கெட்டவன் தான். போர்டு எழுதி வைக்கல, அவ்வளவுதான். போர்டு எழுதி நான் ஒரு அல்லாவுக்கு நன்றி கெட்டவன் என்று போர்டு போடல, அவ்வளவுதானே தவிர மற்றபடி அப்படித்தான் நடக்கிறான். நன்றி கெட்டவனா இருக்கணும். அதுதான் அல்லாஹ் சொல்றான். நீ நன்றி கெட்டவன் மட்டும் இல்ல, நன்றி கெட்டவன் என்று நீனே டிக்ளேர் பண்ற வேண்டாங்களா? நன்றி கெட்டவனா இருந்தா கூட பரவாயில்லடா, நன்றி கெட்டவனாவும் இருந்துகிட்டு நான் நன்றி கெட்டவன் என்னடா பண்ணுவேன்னு கேட்கிறேன். அதான் இன்னும் அழிக்கல ஷஹீதுன்னு அர்த்தம். இவன் வந்து இதற்கு தானே சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறான். நான் நன்றி கெட்டவன் என்பதை எல்லா வகையிலையும் அவன் வந்து சாட்சியாளனா இருக்கிறான். இந்த மனிதன் பொருளாதாரத்தை நேசிப்பதில் ரொம்ப கடுமையானவனாக இருக்கிறான். இந்த பொருளாதாரத்தை நேசிக்கிற விஷயத்துல இவனை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. தேவைக்கெல்லாம் மேல எவ்வளவு இருந்தாலும் ஆசைப்படக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு நல்லா சொல்லி கேட்பான். இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். துன்யா இருக்குல்ல, இந்த மொத்த துன்யா, இந்த மொத்த துன்யாவை எல்லாம் என்கிட்ட தந்தான்னு வைங்களேன், எல்லாம் இன்னொரு துன்யாதான் நான் கேட்பேன். நீங்க கேட்பீங்களா? இந்த மொத்த துன்யாவை தூக்கி இந்தடா இந்த துன்யா உனக்கு தான் எல்லாம் தந்துட்டாட்ட வைக்கல, அப்ப திருத்தவமா நம்ம என்ன செய்வோம்? எல்லாம் ஒரு துன்யா தானே கொடுத்துருக்க, இன்னொரு துன்யா வந்து நல்லா இருக்குமே. இதுதான் மனுஷன். அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, தங்கத்தினால உனக்கு 6 ஓடிட்டு இருந்தா கூட ஒரு 6 தானே இருக்கும்போது 6 இருந்தா நல்லா இருக்குமே கேட்பான் மனுஷன். இதான் ஆதமுடைய மகன் சொன்னாங்க. அப்ப இந்த பொருளாதாரத்தை நேசிப்பதில் வந்து ரொம்ப கடுமையானவனா இருக்கிறான். இந்த பொருளாதாரத்தை நேசிக்க வேண்டியதுதான். இவன் நன்றி கெட்டதுக்கு அடிப்படை தாங்க. நன்றி கெட்டதுக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து அல்லாஹ்வுடைய பாக்கியங்கள் பொருளாதாரம் மட்டும் இல்ல. பொருளாதாரம் என்பது அல்லாஹ் வந்திருக்கிற பாக்கியத்திலே ரொம்ப 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 சின்ன பாக்கியம். இந்த பொருளாதாரம் இல்லாமல் எவ்வளவு பாக்கியம் அல்லாஹ் அவனுக்கு தந்திருக்கிறான். அதை நேசிக்காம, அதன் மீது காதல் கொள்ளாம, அதை விரும்பாம, அதனுடைய முக்கியத்தை உணராம இருக்கும் பொழுதுதான் இவன் நன்றி கெட்டவன் ஆயிடுறான். அது எப்படி? அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லிருக்காரு, அம்மல் இன்சானும் இதா மபுதாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். இந்த மனிதனை அல்லாஹ் வந்து சோதிப்பதற்காக வேண்டி இதா அவனுக்கு நிறைய ரிஸ்க் அல்லாஹ் கொடுக்கிறான்னு சொன்னான். ஃபஅக்ரமஹு, அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்து வநஅமஹு, சொகுசான வாழ்க்கை கொடுத்து விட்டால் அப்ப அவன் சொல்கிறான், இன்னஹு ரப்பி அக்ரமனி, என்னுடைய இறைவன் என்னை கண்ணியமா வச்சிருக்கிறான், கேட்டதை வச்சிருக்கான். எத்தனை பங்களா பாத்தீங்களா, எத்தனை கார் பாத்தீங்களா, எத்தனை தொழிற்சாலை பாத்தீங்களா, நம்ம கிட்ட எத்தனை பேர் வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, நம்ம தோட்டம் எவ்வளவு பெருசு பாத்தீங்களா என்றெல்லாம் மனுஷன் செய்யறான். இது அளவுகோல். இவன் அல்லாஹ் தன்னை நல்லா வச்சுக்கிறான். எப்ப சொல்றான்? காசு பணத்தை வச்சு மட்டும்தான் சொல்றான். அம்மா இதா மபுத்தலாகு, மனிதனை சோதிப்பதற்காக வேண்டி கதர் அலைஹி ரிஸ்கஹு, ரிஸ்க செல்வத்தை கொஞ்சம் அல்லாஹ் குறைச்சிட்டான்னு வைங்க, எப்பூடு ரப்பி அஹானன், என்னுடைய ரப்பு என்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டான், ஒண்ணுமே தரல, இப்படி ஆகிதான் என்னைய அப்படிங்கிறான். அப்ப இந்த இது வந்து சும்மா அல்லாஹ் சொல்லல, உண்மைதான். இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, அல்லாஹ் எவ்வளவுதான் பாக்கியங்களை நமக்கு அள்ளி அள்ளி தந்திருந்தால் கூட நம்முடைய பார்வையெல்லாம் எதுலாம் நிக்குது? இந்த காசு நிறைய இருக்குதா, அது தந்திருக்கிறானா, அது தந்தா நான் எனக்கு நல்லது செஞ்சிருக்கிறான், அது தரலன்னா இதுதான் நன்றி கெட்டு போனதுக்கு காரணங்கிறாள். அதுதான் சொல்லி கேட்டான். நீ ஹுப்புல் ஹைர் இருக்கு பாரு, இந்த பொருளாதாரத்தை நேசிக்கிறது, அதுல ஓவரா போற நேசிக்க வேண்டியதான். நீ ஓவரா போற, எந்த அளவுக்கு ஓவரா போறான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியத்துல உங்களுடைய கண் இருக்கு, அழகா பாக்குறீங்க, எதை வந்தாலும் உங்களால பார்க்க முடியுது. இது அல்லாஹ் கொடுத்த பாக்கியமா இல்லையா? உங்களுக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபாயை தந்துட்டு இந்த 2 கண்ணையும் எடுத்துக்கிறேன்னு ஒத்துக்கிறீங்களா? உங்கள்ட்ட வர்றோம், ஒருத்தர் வர்றான், இந்த 10 கோடி ரூபாய் கண்ணு 2யும் தந்துரு. அப்ப என்ன சொல்றீங்க? கண்ணு விட்டு நாங்க செய்யுது, 10 கோடி ரூபாய் என்ன பண்றது? நாங்க கழிக்கிறதுக்கா? கண்ணு இருந்தா தான் அந்த பங்களா பார்த்து ரசிக்கல. அப்பதான் அதை பத்தி நான் எனக்கு பெருமையா இருக்கு. அப்ப கார் வாங்கினாலும் பச்சையா சேப்பான்னு தெரியாது, எனக்கு என்னத்துக்கு இந்த காரு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்ப நீங்க நினைச்சு பார்க்கணும், இந்த 2 கண்ணு 10 கோடி ரூபாய்க்கு மேல பெருசு.
அப்பயே நீ அது பெருசா நினைக்க நன்றி இருக்க மாட்டேங்கிற நீ. இந்த கண்ணு பெருசா இல்லையா உனக்கு? எத்தனை பேர் கிட்னி அடிபட்டு போயிருக்கு, பெரிய கோடி கோடி எல்லாம் பணம் கொடுத்துருக்கான், 2 கிட்னி அவுட்டு, ஒரு கிட்னிக்கு 10 லட்சம் ரூபாய் தர்றாங்க. ஒரு கிட்னி பிச்சைக்காரன் போய், பிச்சைக்காரன் அவங்கிட்ட போய் ஒரு கிட்னி தர்றீங்களா, 10 லட்சம் ரூபாய் தர்றேன், 50 லட்சம் ரூபாய் தர்றேன். ஆளுக்கு தகுந்தபடி, சக்திக்கு தகுந்தபடி, வசதியான ஆளுகளுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ரேட் இருக்கிறது. பெரிய கோடீஸ்வரனா இருந்தான்னு வைங்களேன், அவன் எத்தனை கோடியும் தர்றேன்னு சொல்லுவான். அதே மாதிரி இப்ப அம்பானிக்கு கிட்னி போச்சுன்னு வைங்களேன், ஒரு 5 கோடி தரமாட்டான். அம்பானிக்கு கிட்னி போயிடுச்சு, கிட்னிக்கு தேவை, அம்பானினா போனு ரிலையன்ஸ் போனு அவனு சொல்றான், அவனுக்கு அவன்கிட்ட அல்ல அவ்வளவு அள்ளி கொடுத்துருக்கான். அடே கிட்னி வேணும், என்ன செய்வான்? 5 கோடி ரூபாய் தர்றியா, 10 கோடி தர்றேன் நான் கொடுறா கிட்னி தப்பானா இல்லையா? அப்ப உங்ககிட்ட இருக்கிற கிட்னி மதிப்பு என்ன? 2 வச்சுக்கிறான் அல்ல, ஒன்னு ஒரு பண்ணுது, ஒன்னு அடிஷனல் ஸ்டெப்னி போட்டு வச்சிருக்கான் அல்ல. அப்ப ஸ்டெப்னியா ஒரு கிட்னியால தந்திருக்கிறான, அதனுடைய மதிப்பு எவ்வளவு? 10 கோடியாவும் இருக்கும், சில 100 கோடியாவும் இருக்கும். அதை ஒழுங்கா உனக்கு செயல்பட வச்சிருக்கிறான, இது பாக்கியமா இல்ல. அடே அதுக்கு காசு போட்டு அந்த கிட்னி ஒழுங்கா செயல்படலன்னா உனக்கு வாழ இயலுமா? கிட்னி ஒழுங்கா இன்சுலின் சுரக்கவில்லை என்று சொன்னால், அந்த இன்சுலின் சுரக்காத நேரத்தில் என்ன ஆகும்? அதான சுகருங்களா? அவ்வளவு வியாதியுடைய தாய் அதானே. எல்லா வியாதியுடைய தாயும் அதுதான், சுகர் தான். அந்த சுகருங்கிற நீரிழிவு உணவு கொடுத்து எத்தனை பேர் கோடி கோடியா எல்லாம் கொடுத்தான், கோடி கோடியா கொடுத்து அதோட சேர்த்து இந்த சக்கரை நோயும் சேர்த்து கொடுத்தான, உனக்கு தரலையே. நீங்க அந்த காசை மட்டும் பாக்குறீங்க, பார்க்க மாட்டேங்கிற. அவன் பாடுற 2 பங்களாங்கிற, அரண்மனைங்கிற, அதுங்கிற இதுங்கிற எல்லாம் சரிப்பா. அவனுக்கு நினைச்சது திங்க ஏழுமா? எல்லாம் கொடுத்துருக்கான், கோடி கோடியா எல்லாம் கொடுத்துருக்கான். அவனுக்கு கறி சாப்பிட இயலுமா? முட்டை சாப்பிட இயலுமா? நெய்யில போட்டு பிரியாணி போட்டு சாப்பிட முடியுமா? அப்ப என்ன உனக்கு பாக்கியம் கூட அவனுக்கு விடுவா? யாருக்கு கூட? நீ என்னமோ பங்களாயில கார் இல்லைங்கிற. அப்ப இந்த நன்றி கெட்டு போறதுக்கு அடிப்படையில் நீங்க விளைஞர்னு அல்லாஹ்வுடைய பாக்கியங்கள் இதை விட வேற எவ்வளவு இருக்கிறது. ஆனால் என்ன பண்றோம்? பாக்கியம் ஒண்ணுதான். காசு இருக்குதா? காசு எனக்கு தரல இல்லைங்க, அப்புறம் என்னங்க நான் நன்றி செலுத்துதுங்கிறான். காசுங்கிறது அவன் சோறுங்கிற அளவு செத்தா போயிட்ட, சாப்பாட்டுக்கு எல்லாம் வந்துகிட்டு இருக்கான், அதுல எந்த குறையும் கிடையாது. அது போக அல்ல உனக்கு என்ன பண்ணிருக்கான்? என்ன வேண்டாம் நீ திங்கலாம், உனக்கு எந்த கேடும் வராது, அள்ளி போட்டு மேயலாமே, ஒண்ணுமே செய்யாத, அப்படியான ஒரு ஆரோக்கியம் தந்திருக்கானா இல்லையா? வச்சு வீட்டுல எல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த சம்பாரிச்சான 50 பேரையும் பணக்காரன் ஆக்கி வச்சிருக்கான அந்த வீட்டுடைய ஓனர், அந்த முதலாளி, எஜமான், அவனுக்கு எல்லாம் என்ன பண்ணிருப்பான்? உலஸ்டால் கொடுத்துருப்பான். உலஸ்டால்ங்கிற பாக்கியத்தையும் சேர்த்து கொடுத்துருப்பான். என்ன ஆகும்? எல்லாம் பிரியாணி நறும கமகமும் வாசம் வரும். வாசத்தை தான் இழுக்க முடியுமே தவிர ஒரு கவலத்தை உள்ள தள்ள இயலுமா? பொண்டாட்டி சாப்பிடுவா, பிள்ளை சாப்பிடுவா, வீட்டில் உள்ள 50 பேர் வேலைக்காரன் சாப்பிடுவான். வீட்டில் ஆக்குற இந்த பிரியாணிய வேலைக்காரன் சாப்பிடுவான், கூடுறவன் சாப்பிடுவான், பெருக்கிறவன் சாப்பிடுவான், பார்க்க வச்சு சாப்பிடுவான். இவன் கேழ்வரகு ரொட்டியை தான் இவன் சாப்பிடணும். கேழ்வரகு ரொட்டியை செஞ்சு அது எவ்வளவு பெரிய அதாபு பார்த்தீங்களா? எதுக்கு சொல்லு கேட்டா, அதெல்லாம் வேணாம், காசு வேணாம் நான் சொல்லல. ஏன் நீ அதை மட்டும் பாக்கியம் நினைக்கிற? அது மட்டும்தானே பாக்கியம். எவ்வளவு தந்தது நிறைய இருக்குங்க, எல்லாம் தந்தது தராது ரொம்ப கம்மிங்க. அது மட்டும்தானே பாக்கியம். எவ்வளவு தந்தது நிறைய இருக்குங்க, எல்லாம் தந்தது தராது ரொம்ப கம்மிங்க. தராததா தந்ததான்னு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆரோக்கியமா நல்லா உட்கார்ந்து சாயாம உட்கார்ந்து பாக்கியம் இல்லையாது. எத்தனை பேருக்கு சாயம் உட்கார முடியல, இங்க படுத்து தூங்க முடியல. எத்தனை தெரியுமா உங்களுக்கு? ராத்திரி போய் படுத்து தூங்குறீங்களா இல்லையா? நீங்க காலையில் நிம்மதியா எந்திரிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேருக்கு எல்லாம் வேற பாக்கியத்தை, நீ நினைக்கிற பாக்கியத்தை ஜாஸ்தியா கொடுத்து விட்டு இரவில் படுத்தால் தூங்காமலே மோட்டு வலையை பார்த்து கொண்டு அவன் பைத்தியம் முடிக்காத குறையாக காலை வரைக்கும் முடிச்சுட்டு அவன் அதாவப்படுறான். உங்களுக்கு தெரியுமா? படுத்தோம் தூங்கணும் எந்திரிச்சாங்க வாழ்க்கை. இப்படி எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. காசை கொடுத்துட்டு பிள்ளை இல்லாம ஆக்கி வச்சிருக்காங்க. எத்தனை பேருக்கு பணம் இருக்கு, காசு இருக்கு, விலை கொடுத்தா வாங்க என் பிள்ளை எல்லாம் பாக்கியம் கிடையாதா? தூக்கம் பாக்கியம் கிடையாதா? சிந்தனை ஒழுங்கா செமிக்கிறது பாக்கியம் கிடையாதா? எவ்வளவு பாக்கியங்கள். கண்ணால பாக்குற பாக்கியம் கிடையாதா? காதல கேட்கிற பாக்கியம் கிடையாதா? கண்ணு பாக்கியம் இல்லையா? வாய் பாக்கியம் இல்லையா? மூக்கு எல்லாம் பாக்கியம் கிடையாதா? ஹார்ட் ஒழுங்கா ஒர்க் பண்ணுறது பாக்கியம் இல்லையா? ஒழுங்கா ரத்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு, அது பாக்கியம் இல்லையா? இப்படி அல்லாஹ்வுடைய பாக்கியங்களை கணக்கு வழக்கு இல்லாம அல்லாஹ் தந்திருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? ஏன்னா காசு தரல, அதை நன்றி கெட்டதுக்கு அடிப்படை காரணம். நம்ம நன்றி கெட்டு போனதுக்கெல்லாம் கொஞ்சம் கண்ணை மொழி சிந்திச்சு பாருங்க. கண்ணு பொறுப்பு அழகான கண்ணு எவ்வளவு வேலை செய்வது. இந்த கண்ணெல்லாம் அல்லாஹ் அந்த உலகத்துல நம்ம பொருள் வாங்குறோமே அந்த மாதிரி இருக்கு. ஒரு செலவு வச்சுன்னா என்ன ஆகும்? கண்ணு கூட ஒரு கேமரா மாதிரி தானுங்க. கேமரா ஒண்ணு வாங்கிட்டீங்க, அதுக்கு என்ன பேட்டரி போடணும், பிலிம் போடணும், கழுவுற காசு கொடுக்கணும், டெவலப் பண்ற காசு கொடுக்கணும். இது அடிச்சு தள்ளிட்டே இருக்க, அடிச்சு தள்ளிட்டு இருங்க. ஒரு மைக்ரோ செகண்ட்லயும் ஆயிரக்கணக்கான பிலிம் எடுத்து உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கு, ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கு. ஸ்டோர் பண்றதுக்கு எவ்வளவு பெரிய ஹார்ட் டிஸ்க் வேணும்? நீங்க இன்னைக்கு ஸ்டோர் பண்றாண்டா கூட, எடுத்து ஹார்ட் டிஸ்க்ல பண்றாண்டா கூட, நீங்கள் 24 மணி நேரம் எடுக்கிற அவ்வளவு பிலிமை ஸ்டோர் பண்றாண்டா இன்னும் அதுக்கு ஹார்ட் டிஸ்க் கண்டுபிடிக்கவே இல்லை.
6 மணி நேரம் 8 மணி நேரம் உள்ளதை ஸ்டோர் பண்றதுக்கு வச்சிருக்கானே தவிர 24 மணி நேரத்துக்கு உள்ளதையும் போட்டு ஸ்டோர் பண்ற அளவுக்கு ஆர்டிஸ்ட் இருக்கிற. அப்ப 24 மணி நேரம் அடிக்குது உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொன்னா, நீங்க என்ன பாக்குறீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்லயும் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கு. ஸ்டோர் பண்ற காரணத்தினாலதான் ஒரு 5 வருஷத்துக்கு பிந்தி நான் உங்களை பார்க்க கரெக்டா கண்டுபிடிச்சிடுறேன். நீங்க அன்னைக்கு மீட்டிங் வந்திருந்தீங்களா, முன்னாடி முதல் வருஷம் உட்காந்துருந்தீங்களா அப்படிங்கிறா இல்லையா? ஏன் அப்படி சொல்றேன்? இப்ப ஒரு போட்டோ எடுக்குது, பழைய ஃபைல போய் வரணும் தேடுது, அந்த 5 வருஷம் முன்ன ஃபைல கம்பேர் பண்ணி பாக்குது, இவன் தான் அவன். 5 வருஷத்துல எவ்வளவு மாற்றம் வரும்னு கால்குலேஷன் பண்ணி போடுது. 5 வருஷத்துக்கு முந்தி பார்த்தோம், 5 வருஷத்துல இந்த மாற்றங்கள்லாம் வந்திருக்கும். மேப்படியான இவன் கண்டுபிடிச்சிருமா இல்லையா? அப்ப இதுல என்ன நடந்துட்டு இருக்குது? பிலிம் எடுக்கிறது, கழுவுது, உள்ள போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, கம்பேர் பண்ணுது, எடுத்து வச்சு ஃபைல ஒப்பிட்டு பாக்குறது, இவ்வளவும் செய்வதாயிருந்தா இது என்ன செலவு என்ன இருக்கலாம்? செலவு செய்றீங்களா? இருக்காண்டி இவங்க கண்ணு கொஞ்சம் வீக்கா இருக்கு, 2 பேட்டி போட்டு வரேன்னு அப்படி செஞ்சா என்ன ஆகும்? நமக்கு காசு கொடுத்து வாங்கி ஏதாவது செய்யற மாதிரி எல்லாம் வச்சிருக்கானா? ஒண்ணுமே இல்ல. இந்த திங்க அரைக்கப்படி அரிசி எல்லாம் போட்டு நடந்துட்டு இருக்கு. இந்த அரைக்கப்படி அரிசி சாப்பிடுறோம் பாருங்களேன், இந்த அரைக்கப்படி அரிசியில தான் அவ்வளவு சத்தை எடுத்துக்கிட்டு அதுக்குரிய செக்ஷன்ஸ் அப்படி போயிட்டு இருக்குது. அது மாதிரி எல்லாம் காது மூக்கு எல்லாமே அதிசயம், அல்லாஹ் படைச்சிருக்கிற அவ்வளவுமே அதிசயமா இருக்கிறது. அதனால ஹுப்புல் ஹைர், காசை நேசிப்பதை கொஞ்சம் குறைங்க. காசை விட நேசிக்கிற விஷயம் நிறைய இருக்கு. இப்படி நினைக்கணும், உங்களுக்கு நீங்க இப்படி உணர்ந்து பார்க்கணும். இவ்வளவு சாலிகான மனைவி, அழகா கல்யாணம் பண்ணிட்டு அரகத்துல கிடக்குறாங்களே, எவ்வளவு சந்தோஷமான வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எவ்வளவு நல்ல பிள்ளை எல்லாம் தந்திருக்கிறான். பிள்ளைய கொண்டு அனாதைகளை முதியவர்களுக்கு சேர்த்துட்டு போயிடுறாங்க, நம்ம பிள்ளை போய் சேர்க்கலை நம்மள. இப்படி எல்லாம் நினைத்து பார்த்தீர்களே ஆனால் அவன் தந்திருக்கிற பாக்கியில் அதுதான் சொல்லிக்கிறான், இந்த ஒரு நேமத்தல்லாஹி லா துஹ்சுஹா, அவன் செய்திருக்கிற அல்லாஹ் செய்திருக்கிற அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தீர்களே ஆனால் உங்களால் கணக்கு போட்டு இத்தனை இருக்குன்னு எண்ணி சொல்ல இயலாது. சொல்லுங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து அருள் கூட முடியாது, ஒரு கோடின்னு சொல்ல இயலாம அதுவும் சொல்ல முடியாது. எழுதிக்கிட்டே இருக்க வேண்டிய உங்க லைஃப் பூரா அவன் தந்து அருள் கூட எழுதிட்டு இருந்தீங்கன்னா அது முடியாது. அவ்வளவு தந்திருக்கான், அவ்வளவு அந்த அளவுக்கு அல்ல அள்ளி இறச்சி வச்சிருக்கான். அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மனுஷன் நன்றி கெட்டவனா இருக்கிறான், அவனே இதுக்கு சாட்சியா இருக்கலாம். இதுக்கு அதோட என்ன செய்யறான்னு கேட்டா காசைத்தான் ரொம்ப விரும்புறான். இன்னஹு ஹுப்புல் கைரில சதீர், ஹுப்பே கூடாதுன்னு எல்லாம் சொல்லல, காசை விரும்புறதையே கூடாது. வேற மார்க்கங்கள் சொல்றாங்களே, எல்லாத்தையும் தொடர்ந்துரு, காசே வேணும், அம்மாடி காசு தொடாத, பணம் அப்படி சொல்லல, அதையும் விரும்பு, அதுக்கு மேல விரும்பத்தக்கது அதுக்கு மேல விரும்பு. உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை அதுக்கு மேல விரும்பு. உனக்கு அல்லாஹ் வந்திருக்கிற அப்படி கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம்னு சொன்னா இதெல்லாம் நமக்கு பெருசா தெரியாது. இதுல உள்ள பொறாமைக்கு தான் நன்றி செலுத்த மாட்டேங்கிறோம். ஏன் செலுத்த மாட்டேங்கிறீங்க? நீங்க பாக்குறீங்க, பெட்டிக்கடை வச்சுட்டு இருக்கிறீங்க, அவன் 2 அரண்மனையில பங்களா வச்சுட்டு இருக்கான், உங்களுக்கு என்ன தெரியுது? அவனுக்கு கும்பிட்டு கொடுத்துறான், எப்படி நாயம் போய் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அதான காரணம். அப்படி நீங்க சொல்வது இல்ல, சைத்தான் உங்க ஆள் மனசுல அதுதான் உள்ள போட்டு வச்சுக்கிறான். நீங்க வாயினால வெளிப்படையா அந்த வாசகத்தை சொல்ல மாட்டீங்க. உங்க அடி மனசுல என்ன இருக்குன்னு கேட்டா, நான் என்ன புதுப்பா, நான் இன்னைக்கு இந்த கடையில வச்சு சோறு திங்க வேண்டி இருக்குது, நான் போய் 1/2 மணி நேரம் போய் பள்ளியாசலுக்கு போனேன்னா 1/2 மணி நேரத்தில் 5 ரூபாய் நஷ்டமாகும்ல, அப்படிதானே உள்ளுக்குள்ள நினைக்கிறீங்க. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? காசு அது ஒண்ணு அளவுகோல். என்ன பண்றீங்க? அவனுக்கு சும்மா அள்ளி கொடுத்துருக்கான், அல்ல 2 நாளைக்கு அரைச்சு போட்டு பள்ளியாசல கடந்தா கூட அவனை பாதிக்காது, எனக்கு அப்படியா? நான் போய் 1/2 மணி நேரம் அரைச்சிட்டு போனேன்னு சொன்னா எனக்கு சாப்பிட இயலுமா? இப்படின்னு ஒரு கணக்கு, இந்த காசு கணக்கு எல்லாம் காசு கணக்கு. நீங்க நன்றி கெட்டவர்களாக மனிதர்கள் இருப்பதற்கு அடிப்படையான காரணமே பொருளாதார கணக்கு தான். அதனால முதல்ல நீங்க நன்றி உள்ளவர்களாக மாறணும் சொன்னா என்ன பண்ணிக்கிறீங்க? காசை விரும்புங்க, ஹலாலான முறையில் விரும்புங்க. அதை விட விரும்பத்தக்க விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை சிந்தனையில இருத்திக் கொண்டோமே ஆனால் அதுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? காசுக்கு மேல நிறைய எல்லாம் தந்திருக்கும் பொழுது நாம அதுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோமா இல்லையா? இதுதான் பிரச்சனை. அப்ப அல்லாஹ் சொல்றான், இன்னஹு ஹுப்புல் கைரில ஸதீத், காசை விரும்புவதில் ரொம்ப கடுமையானவனா இருக்கிறான்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் வர்றான், பாயிண்ட்டுக்கு வர்றான். இது சொன்ன போறாங்க, சொன்ன கேட்காம போறான். அப்ப எதை சொல்லி எச்சரித்தால் அது சரியா போய் இதயத்தில் பதியுமோ அந்த துருப்புச்சிட்ட எல்லாம் கையில் எடுக்கிறான். அப்பலா ஏலமும் இதா போகிற மாபில் குபூர், மண்ணறைகளிலே உள்ளவர்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுவார்களே, அதை பற்றி இவன் அறிய வேண்டாமா? அடே நீ போயிட்டா, நான் செத்து போயிருவேன். 2 மெசேஜ் எல்லாம் வைக்கிறான். ஒன்னும் இதுக்கு ஒரு முடிவு இருக்குங்கிறத வைக்கிறான், முடிவுக்கு அப்புறம் ஒரு ஆரம்பம் இருக்குன்னு வைக்கிறான். எச்சரிக்கை எல்லாம் 2 எச்சரிக்கை வைக்கிறான். ஒன்னு இப்படி இருந்து சொகுசா இருக்கிற காசெல்லாம் தந்தாச்சு, தந்தா 1000 வருஷம் வாழ்ந்துருவியா? பணக்காரனுக்குலாம் 2000 வருஷம், ஏழைக்கெல்லாம் 20 வருஷமா? என்னன்ற காசு பணம் ரொம்ப வந்தோட 200 வருஷம் வாழ்ந்துருவீங்களா? பெரிய கோடீஸ்வரனா இருந்தா இந்த உலகத்தில் 500 வருஷம் வாழ்வீங்களா? அப்படி வாழ முடியாது. யாரா இருந்தாலும் அந்த லிமிட் தானே. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், நீ என்னத்தான் ஆசைப்பட்டாலும் போய் சேர கட்டதானப்பா. நீ ஒரு நாளைக்கு கதையை முடிஞ்சு போயிருமா இல்லையா? அப்ப முடிஞ்சு போயிருங்கிறத யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம முடிஞ்சு போற ஒரு விஷயத்துக்காக இப்படி அல்லாஹ் மறந்துட்டு போய் ஈடுபடணும்? அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டு எவ்வளவு ஈடுபட முடியுமோ அவ்வளவு ஈடுபடுவோம். அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டு எவ்வளவு தேட முடியுமோ அவ்வளவு தேடுவோம். அல்லாஹ் வணங்கிக்கிட்டு எவ்வளவு திரட்ட முடியுமோ அவ்வளவு திரட்டுவோம். அல்லாஹ் மறந்துட்டு எதுக்கு இப்படி ஒண்ணு முடிஞ்சு போற கட்டிக்கா நம்ம தேடணும்? இன்னும் 10 வருஷமா 5 வருஷமா நாளைக்கு நாளை கழிச்சோம்
இப்படி இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கைக்காக வேண்டி இப்படி அலையணுமா? அதான் அல்ல போறோம். ஒன்னும் சாவ போறேங்கிறான். சரி, செத்தோட எல்லாம் முடிஞ்சுட்டா கூட பரவாயில்ல. சாவ போறோம்னு வச்சுக்கிறோம், செத்துட்டு அப்ப ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லைன்னா யாருக்கு நம்ம பயப்படணும்? ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. செத்தவன ஒண்ணுமே இல்லாம போக மாட்டாடா, திருப்பி வருவேன், ஏன் முன்னாடி நிக்கணும், கொஸ்டின் இருக்கிறது, பரிசு வைக்குவேன், பதில் சொல்லணும். இப்ப அதை போடுறான், ரெண்டாவது போறான். ஒண்ணு சாவ போறேன் எல்லாம் சொல்லி காட்டுறான். ரெண்டாவது என்ன பண்றான்னு கேட்டா திருப்பி எழுப்புவேன். அதை விளங்க மாட்டியா? அதை விளங்கினால் ஆட்டோமேட்டிக்கா நன்றி உள்ளவனா மாறிடுவான். நன்றி உள்ளவனா மாறுறது நல்ல சேர்த்து ஃபிட் பண்றான். ஒண்ணு பொருளாதாரத்தின் ஆசையை குறைச்சிக்க, அதுக்கு மேல விரும்பத்தக்க விஷயங்கள் நிறைய உலகத்தில் இருக்கிறது. காசை விட சிறந்த விஷயங்கள் உலகத்தில் இருக்கிறது என்பதை முதல் விளங்கி கொண்டால் நன்றி செலுத்துவாய். அப்படி இருந்து முன்னால் நன்றி செலுத்த முடியல என்று சொன்னா இன்னொன்னு நினைச்சுப்பார், நீ முடிய போற, நீ நான் எல்லாரும் காலியாக போற ஒரு கேஸ் தான். இதை நினைச்சு பார்த்தால் நீ நன்றி செலுத்துவ. அப்ப கூட உனக்கு நன்றி செலுத்த மனசு வரலையா? முடிஞ்ச பிறகு டோட்டலா முடிஞ்சிடாது. முடிஞ்சோட ஒரு ஆரம்பம் இருக்குது, முடிஞ்சிருவ. அப்புறம் என்ன செய்வான்? அல்ல திரும்ப எழுப்புவான். அப்ப திரும்ப எழுப்பி போட்டு மிதிக்கு வாங்கும் போது அதுக்கு பயந்துகிட்டாவது ஒழுங்கா நடப்பா. பயந்து வழங்குதா? ரெண்டு விஷயத்துக்கு போறான். இதா போதிர மாதிரி குபூர், கபர்களில் உள்ளவர்கள், மன்னரைகளில் உள்ளவர்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்களே, அதை பற்றி இவன் அறிய வேண்டாமா? மன்னரையிலிருந்து எழுப்பப்படும் போது நமக்கு ஒரு டவுட் ஒன்று வரும். இதுல ஒரு பெரிய அறிவியல் விஷயத்தை எல்லாம் சேர்த்துக்கிறோம். என்ன டவுட்டு? ஒருத்தன் அழிஞ்சு போயிட்டான். அழிஞ்சு போனவன அதுல இருந்து ஒரு செல்ல எடுத்து இன்னொன்னு உண்டாக்கணும்னு சொன்னா அது இன்னொரு படைப்பா தான் இருக்குமே, அந்த படைப்பா இருக்குமா? அந்த படைப்பா இருக்காது. இப்ப நம்ம அழிஞ்சிடுறோம், நம்மளை திருப்பி அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்? உயிராக்குனா நானா தயார் பண்ணி விட சொல்லு, நான் அழிஞ்சிட்டேனே. என்னிலிருந்து, என்னுடைய அந்த செல்லிலிருந்து, மூலக்கூறுல இருந்து வேற ஒன்றை தான் படைக்குவான். அது எப்படி எனக்கு என்னை வேதனைப்படுத்தினாலும் எப்படி என்னை வேதனைப்படுத்தினாலும் ஆகும்? நான் தான் இந்த உலகத்தில் அழிஞ்சு போயிட்டேனே அப்படின்னு நினைத்தேயானால் அதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கபூர்ல இருந்து எழுப்புவனே, கபூர்ல இருந்து உடலுடைய அணுக்களை மட்டும் நான் சேர்க்க மாட்டேன். எதையும் சேர்ப்பேன் தெரியுமா? உள்ளங்களில் உள்ளது இருக்கு பாரு, அதையும் அந்த புரோகிராமோட கொண்டாந்து சேர்த்தா உள்ள வைக்குவேங்கிறான். குசில மாபி சுதூர், உள்ளங்களில் உள்ளதும் ஒன்று திரட்டப்படும். அப்பதான் நம்மளா இருப்போம். அதாவது நம்மளை அப்படியே காலி பண்ணி விட்டோன்னே இந்த மூளையில உள்ள சிந்தனை அடிபட்டு போயிருது. திரும்பி படைச்சா உடல் தான் இருக்கும். இந்த உலகத்தில் நம்ம செஞ்சு நமக்கு யாரும் இருக்காது. நம்ம வேலையில புதுசாக படைக்கப்படுறோம், நம்ம செஞ்ச அக்கிரமோ, நம்ம செஞ்ச ஆட்டம் பாட்டம் எதுவுமே நினைவுக்கு இருக்காது. அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதான் கிடையாது. இது அப்படியே இது சேர்த்து புரோகிராமோட எல்லாம் எடுத்துட்டு வந்துடும். இந்த புரோகிராம் எல்லாம் அப்படி காப்பி எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த காப்பி என்ன பண்ண வந்துடும், படைச்சு போட்டு அதே புரோகிராம கொண்டாந்து பிக்ஸ் பண்ணி போடுவோம். இப்ப நம்ம யாரா தான் எந்திரிப்போம்? நம்மளா தான் எந்திரிப்போம். நம்ம அந்த செஞ்சலாம் நமக்கு தெரியும், நம்ம அக்கிரமம் நமக்கு விளங்கு, நம்மளை மிதிக்கிறதா வழங்குதா? அப்ப உன்னையத்தான் எல்லாம் மிதிக்க போறான். நீ என்னமோ இந்த பாடிக்கு மட்டும் எழுப்பி வச்சுக்கிட்டு வேற ஒன்ன கொடுத்து எல்லாம் தண்டிக்க போறான்னு நினைச்சுட்டு இருக்கிற. நம்மள அதை உணர போறோம், வேற ஒரு பாடி எல்லாம் எழுப்புவான், அதை தூக்கி போட்டு நெருப்புல வாட்டா நமக்கு என்ன அப்படி நீ நினைக்கிற? இதுதான் முடிவு வைக்க போனாங்க. சில பாபி சுதூர், உள்ளங்களில் உள்ளதையும் ஒன்று திரட்டுவேன். அப்ப ஒரு மனிதன் என்பவன் இந்த உள்ளங்கள்ல உள்ளதும் உடல்ல உள்ளதும் சேர்ந்தவன் தான். இன்னும் சொல்லிக்கிறான் என்ன கேட்டான்டா, அதாவது பலா காதிரீன அலா அன்பு சவிய பனானாங்கிறான். நம்ம எப்படி எழுப்போம் நினைச்சிட்டு இருக்கிற? உன்னுடைய விரல் ரேகை வரைக்கும் விடாம ஆக்கி எழுப்ப வேண்டாம். உன்னைய அல்லாஹ் சொல்லி காட்டுறது தெரியுமா? உடல் அப்படியே கொண்டு வருவேன். அப்ப வேற படைப்பு நினைச்சிட்டு இருக்கிற நீனே தான். எந்த அளவுக்கு துல்லியமா நான் திருப்பி எழுப்ப வேண்டும் கேட்டா இந்த ரேகை தான் வித்தியாசமானது. என் ரேகை மாதிரி உலகத்தில் எவனுக்கு ரேகை இருக்காது. உங்க ரேகை மாதிரி இன்னொருத்தருக்கு ரேகையே இருக்காது. ஒருத்த மாதிரி 7 பேர் இருப்பான், ஒருத்த மாதிரி 5 பேர் இருப்பான் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா பொறுத்துக்கு சொல்றது சரியா வரும், சும்மா ஓரளவுக்கு சரியா வருமே தவிர அச்சில வார்த்தை மாதிரி அப்படி ஒன்னாவெல்லாம் இருக்க முடியாது, டிஃபரெண்ட் இருக்கும். ஆனா ரேகையை பொறுத்த வரைக்கும் ஒருத்த மாதிரி ஒருத்தன் இருக்காது. அதனால ரேகையை அடையாளமாக்குறான். பத்திரம் வாங்கும் போது இன்றைக்கு நவீன காலத்துல கையெழுத்தெல்லாம் போடக்கூடிய காலம் வந்துட்டா கூட சொத்து வாங்கும்போது என்ன பண்றான்? சொத்து வாங்கும் போது, சொத்தை டிரான்ஸ்பர் பண்ணும்போது கை நாட்டு மாதிரி நம்மளுக்கு ரேகை வாங்கி வச்சுக்கிறானா இல்லையா? எதுக்கு வாங்குறான்? கையெழுத்து என் கையெழுத்து நீங்க போட்டுடலாம், என் ரேகையை நீங்க போட இயலாது. என் ரேகை என் விரல கொண்டு தான் போட முடியுமே தவிர உங்க விரல கொண்டு உங்க ரேகை போட முடியுமே தவிர ஒருத்தர் ரேகை ஒருத்தங்க போட முடியாது. அப்ப இந்த ரேகை அப்படி வித்தியாசம் இருக்குது. அதை இல்லாமல் கொண்டு வர போறேங்கிறான்ல அலான் சொல்லி போனா அவன் விரல் ரேகைகள் உட்பட அத்தனை ஒன்னாக கொண்டு வர போறேன். அப்ப உன்னை அச்சு அசலா இப்படி எழுப்புவேன். நீ யாரா இருந்து எப்படி இருந்தியோ இப்படி எழுப்புவேன். அப்ப கபர்ல உள்ளவர்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி
வெறும் பாடியை மட்டும் திரட்டுமா, அந்த உயிர் அணுக்களை மட்டும் திரட்டுமா, செல்லுகளை மட்டும் திரட்டுமா, உடலை மட்டும் எழுப்புவான், விஷயம் வேறையா இருக்குன்னு நினைக்கிறாங்கப்பா. ஹுஸ்ஸில மாஃபி சுதூர், உள்ளங்களில் உள்ளதும் கூட ஒன்று திரட்டப்படும். அப்ப இந்த பாடியும் ஒன்று திரட்டப்படும், புரோகிராமோடு சேர்த்து. இப்ப நமக்கு என்ன புரோகிராம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறானோ இந்த புரோகிராமோட அப்படியே நாமளே எழுந்துப்போம். சுருக்கமா சொல்ல போனா எந்திரிக்கிற நாம தான், நம்மளைத்தான் அல்ல எழுப்புவான். அப்படிங்கிறதை எல்லாம் சொல்லி காட்டி, இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கிறது, நீனே நிறுத்தப்படுவாய் என் முன்னாடி, நீனே தான் வந்து நிற்பாய், உன்னை அழிச்சிட்டு வேற ஆள் நினைச்சிடாத, நீனே தான் அச்சு அசலா நீந்தான், உன்னையத்தான் எழுத்து நான் நிப்பாட்டி விசாரிக்க போறேன், எனக்கு பயந்துக்கடா. இப்ப நன்றி செலுத்துவோம், இதுக்காச்சும் நன்றி செலுத்துவோம். ஒன்னும் காசுடைய ஆசையை குறைச்சா நன்றி செலுத்துவோம், இல்லைன்னு சொன்னா செத்து போறது நினைச்சு அற்பமான வாழ்க்கையை நினைச்சா நன்றி செலுத்துவோம். அதுலயும் பயம் வரலன்னு சொன்னா அவன் முன்னாடி நம்ம நிறுத்தப்படுவோங்கிறத நினைச்சோம்னு சொன்னா அப்போ நன்றி செலுத்துவோம். இதை சொல்லிவிட்டு முடிவா எல்லாம் முடிக்கிறான். இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமைதில் லஹபீர், அவருடைய இறைவன் அந்த நாளையிலே, எந்த நாளையில எழுப்பி விசாரிப்பானோ அந்த நாளையிலே பிஹிம் லஹபீர், அவர்களை பற்றி நன்றி அறிவித்து கொடுப்பான். உனக்கே தெரியும், அவன் சொல்லி தருவான், டேய் நீ யாரு, நீ என்னென்ன பண்ண, உங்களுடைய இறைவன் அந்த நாள் என்ன செய்வான், உங்களுக்கு அவன் சொல்லி தருவான். நீங்க என்னென்ன அக்கிரமம் பண்ணீங்க, என்னென்ன நல்லது பண்ணீங்க, எப்படி இப்படி பிளான் பண்ணீங்க, எப்படி இப்படி நன்றி கேட்டு போனீங்க, எப்படி இப்படி பணத்துக்கு பின்னாடி ஓடுனீங்க, எல்லாத்தையும் அவன் உங்களுக்கு அறிவித்து தருவான். அப்படிங்கிறது இந்த உல் ஆதியாத்தியுடைய விளக்கம். சுருக்கமா அர்த்தத்தை பாருங்க. உல் ஆதியாத்தி லபஹன், கணைத்துக் கொண்டு விரைவாக ஓடுகிற குதிரைகள் மீது ஆணையாக, பொல் மூரியாத்து கதகன், தீப்பொறியை பறக்கச் செய்கிற குதிரைகள் மீது ஆணையாக, பொல் முகீராத்து சுபஹன், அதிகாலையிலேயே தாக்குதல் நடத்தக்கூடிய, யுத்தகலத்தில் தாக்குதல் நடத்தக்கூடிய குதிரைகள் மீது ஆணையாக, அசர் நபி நகான், அதன் மூலமாக புழுதியை பரப்புகிற, வசத்து நபி ஜமான், அதன் மூலமாக மையப்பகுதியிலே அந்த களத்தினுடைய மையப்பகுதிக்கு சென்றுவிடக்கூடிய குதிரையின் மீது ஆணையாக, இன்னல் இன்சானல் ரப்பிஹில் அக்கனூன், மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு மாத்திரம் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இன்னஹு அலா தாலிக ஷஹீத், இதற்கு அவனே சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறான். இன்னஹு லிஹுப்பில் கைரில் ஷதீத், காசை விரும்புவதில் ரொம்ப கடுமையானவனாக இருக்கிறான். அஃபலா யஅலமூன், அறிய வேண்டாமா, இதா போசிர மாஃபில் குபூர், கபர்களில் உள்ளவர்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்களே, அதை பற்றி இவன் அறிய வேண்டாமா, விளங்க வேண்டாமா, நினைத்து பார்க்க வேண்டாமா. ஹுஸ்ஸில மாஃபில் சுதூர், உள்ளங்களில் உள்ளவைகள் எல்லாம், தகவல்கள் எல்லாம், புரோகிராம்கள் எல்லாம் திருட்டப்படுமே, அதை பற்றி இவன் எண்ணி பார்க்க வேண்டாமா. இன்ன ரப்பஹும், நிச்சயமாக அவர்களுடைய இறைவன், பிஹிம், இவர்களை பற்றி லஹபீருன், நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான், அறிவித்துக் கொடுப்பான். யௌமைதின், அந்த நாளையில அவன் அறிவித்துக் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி இந்த சூறாவை அல்லாஹ் முடிக்கிறான். அதனால நம்ம மொத்த சூறாவுடைய கருத்து என்ன தெரியுமா, பொருளாசை குறைஞ்சலாம், பொருளாசையை குறைஞ்ச படைச்சவனுக்கு நன்றி செலுத்துங்க. இதை சொல்வதற்கு தான் இவ்வளவு பெரிய பீடிகையை போட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அடுத்தபடியாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம்